சொல்லா இன்ட்ரடக்ஷன் கொடு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. வணக்கம்னா வணக்கம் சொல்லு ஃபர்ஸ்ட். வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை குறித்தும் சமூகத்தில் சார்ந்த பல்வேறு பரவாயில்ல சொல்லு. வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை குறித்தும் சமூகம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகளை குறித்தும் இன்றைய அரசியல் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம். நாளைக்கு நீ இன்ட்ரடக்ஷனு. ஓகே ரைட்டா? சரி. இங்கே நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நேற்று நீதிமன்றம் வீடியோ ஜேர்னலிஸ்ட் எப்படி செயல்படணும்னு சொல்லியிருந்துச்சுன்னு படித்தேன். வீடியோ ஜேர்னலிஸ்ட்டு ஒரு சிறந்த தரத்தோடு செயல்பட்டால்தான் மக்களின் நம்பிக்கையை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீடியோ பதிவு செய்த 12 மணி நேரத்தில் 5 லட்சம் பேர் நம்ம வீடியோவை நேற்று அரசியல் அரட்டையை பார்த்துருக்கிறார்கள். நீங்கள் புதியவர்கள், ஏற்கனவே இங்கேருந்து வேலை பார்த்துட்டு ஓடி போனவர்களைப் போல அனுபவம் பெற்றவர்கள் அல்ல. அப்படி இருந்தும் மக்கள் இதுக்கு ஆதரவு தர்றாங்க அப்படின்னா இதுதான் அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை சவுக்கு மீடியா பெற்றிருக்கிறது என்பதால் தான் திமுக தப்பித்தவறி கூட இந்த சவுக்கு மீடியா நடந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார்கள் என்றதை பார்க்கும் மக்களுக்கு நன்றாகவே புரியும். ஸோ இப்போ இந்த மீடியாவை பற்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 4 நாள் இருக்கும். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது. ஆரைப்புறத்தில் தொல்காப்பிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூங்காவை திறக்கிறாங்க. அது இந்த நதியோரம் அமைந்திருக்கும் போல இருக்கும். ஒரு பெரிய பூங்கா அது. அந்த பூங்கா பூங்கானா என்ன, பொதுமக்கள்லாம் போய் பார்க்கலாம் இல்லையா? அந்த பூங்கா செல்வ சீமான்கள் வாக்கிங் போகிறதுக்கான ஒரு தனியார் இடமாக மாற்றப்பட்டு விட்டது. பொதுமக்கள் யாராவது நாங்கள் உள்ளே போகணுன்னு சொன்னாங்கன்னா ஸ்லாட்டு ஃபுல்லுன்னு வருது. காலையில் கொஞ்சம் பேர் வாக்கிங் போகிறாங்க. அது அங்கே எப்படின்னா டெய்லிக்கு டிக்கெட்டு, இது போக வார பாஸு, மாத பாஸ் இருக்குது. ஏப்ரல் 30 வரைக்கும் யாருக்கும் பாஸ் இல்லை. ஸோ இது செல்வந்தர்களுக்காக, மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பூங்கா செல்வந்தர்கள் வாக்கிங் போகிறதுக்காக இது மாற்றப்பட்டு விட்டதுன்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி உண்மையா இல்லையான்றதை எப்படி வெரிஃபை பண்ண முடியும் சொல்லுங்கள்? சென்டர் போய் பார்த்தாலே நேராக போய் பார்த்தா தெரியும் ஒன்று. அப்புறம் அந்த புக்கிங் பண்ணுற அந்த இதில் போய் சூப்பர் இல்லையா? ஆன்லைனில் தானே புக்கிங்க. ஆன்லைனில் போய் பார்த்தோன்னா எப்போ ஸ்லாட் இருக்குன்னு தெரிஞ்சிடும். ரைட்டா? இன்னொன்று ஒரு ஹரி சொன்னதும் ரைட்டு. நேராக போய் பார்த்தோன்னா காலையில் 5 மணிக்கு போகணும். ரைட்டா? நானும் ஒரு தடவை போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன். அப்படியா? ரைட்டா? அப்போ போய் பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? தமிழகத்தின், ஏன் இந்தியாவின் மிகச்சிறந்த பத்திரிகையாளராக அறியப்படக்கூடிய, அப்படிலாம் அவர் கிடையாது. இப்போ இந்த விஷயத்த சொன்னா தெரிஞ்சிடும். என் ராம் ஹிந்து குடும்பத்தின் உரிமையாளர்களில் ஒருவர், ஆசிரியராக இருந்தவர். டைம்ஸ் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட்டை கோட் பண்ணி, இது குப்பை, பொய்த்தகவல், இது போல மிகச்சிறப்பாக பராமரிக்கக்கூடிய அடையார் பூங்காவை எங்கேயும் பார்க்க முடியாது. பல்வேறு சமூக அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், பள்ளி குழந்தைகள் உட்பட தினந்தோறும் அங்கே வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் பார்த்து அவர்கள் மகிழ்கிறார்கள். இந்த செய்தி பச்சை பொய் அப்படின்னு இந்துராம் எழுதுகிறார். இந்த நக்கீரன் பத்திரிகையில் போக்சோ பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா? அவர் என்னென்ன பொய்களை பேசுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும். அந்த போக்சோ பிரகாஷுக்கும் ஹிந்து ராமுக்கும் என்ன வித்தியாசம்? ஹிந்து ராம்னா ராமே சொல்லிவிட்டாரே, அடடே போஃபஸை பிரேக் பண்ணதே ராம் தான். 80s உங்களுக்குலாம் தெரியாது. 80s ராஜீவ்காந்தி தனது அரசையே இழந்தார். அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் காங்கிரஸ் தெரிவிக்கல. அந்த பீரங்கி ஊழல், அதுதான் போஃபஸ் பீரங்கி ஊழல். அந்த ராம் அவர் சுவிட்சர்லாந்தில், அப்போல்லாம் இப்போ பொருள்லாம் இன்டர்நெட்டுக்கே கிடையாது, சுவிட்சர்லாந்தில் ஒரு ரேடியோவில் வர்ற நியூஸை அங்கிருந்த பத்திரிகையாளரோடு தொடர்பை ஏற்படுத்தி பிரேக் பண்ணி ஒரு கட்சியை வீழ்த்தியவர். இன்றைக்கி சிஎம்ஐ ஃபோட்டோ எடுத்துகிட்டு சுற்றுறாரு, தெரியுதா? ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறேன் சார். அவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டை ஏன் இப்படி மாறிட்டாரு டிஎம்கேக்கு? தனி மனித பலவீனங்கள். அந்த ஹிந்து குழுமம்னு சொன்னதில் கஸ்தூரி அண்ட் சன்ஸ் பாரம்பரியமான குழுமம். இன்னொன்று ஹிந்து குரூப்னாலே அதோட பவர் என்னன்றது தெரியும். அதில் குடும்பத்துக்குள்ளே யார் அந்த கம்பெனியை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சண்டை இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். இந்த ஹிந்து குடும்பத்துக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்கள் இருக்கின்றன. இன்னொன்று ஹிந்துனாலே பவர். ஏகப்பட்ட ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்க. நீங்களே ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான். உங்களெல்லாம் பக்கத்தில் சேர்க்குறாரா சிஎம்? எனக்கு ராம் தான் பெஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர். ஏற்கனவே இருந்த ஃபோட்டோகிராஃபரு தீப்பொறி தினேஷ் அரசு அதிகாரி ஆகிவிட்டார். அதனால் எனக்கு புதிய ஃபோட்டோகிராஃபராக ராமை தான் நான் நியமிப்பேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறாருல. அந்த ஆணவம், அந்த திமிரு, நான் என்ன சொன்னாலும் இந்த மக்கள் நம்புவாங்க அப்படின்ற ஆணவம் தானே தம்பி. அடுத்த செகண்ட் அவர் போட்ட உடனே அந்த ட்வீட்டை லிங்க் அனுப்புகிறேன் பாருங்கள். கீழே அப்படி திட்டுறாங்க. எல்லாம் மனுஷனா? கிட்டத்தட்ட நம்ம போக்சோ பிரகாஷை எப்படி திட்டுவாங்களோ அப்படி அதை கொஞ்சம் நாகரிகமாக திட்டுறாங்க. அந்தளவுக்கு கேவலமாக கெட்டவாத்தில் திட்டல. எல்லாரும் அந்த தொல்காப்பிய பூங்காவோட புக்கிங்க்கு போய், யோ பாரியா ஏப்ரல் 30 வரைக்கும் இல்லை,
அப்படின்னு போட்டுட்டாங்க. இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வந்ததற்கு மறுநாள் தமிழக அரசு 500 ஆக இருந்த, அதுக்கு முன்னாடி 500 தான் லிமிட்டு வாக்கிங் பாஸு, அதை 3000 உயர்த்துது. அந்த நடக்கிறதுக்கான ஃபீஸை பாதியாக குறைத்து விட்டது இந்த இதுன்ட்டு. சரி, குறைச்சிட்டாங்களே, எல்லாரும் போய் இப்போ நம்ம போய் பண்ணலாமா அப்படின்ட்டு பார்த்தா ஏற்கனவே ஏப்ரல் 30 வரைக்கும் புக் பண்ணியிருந்தாங்க. இல்லை, அவங்க புக் பண்ணது அதே தான், அந்த ஸ்லாட்டு இல்லை வேறு யாருக்கும். அதாவது என்னென்னா, இந்த செல்வ சீமான்கள் நடக்கும்போது நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே போயிடக்கூடாது. கண்ட்ரி ஃபெல்லோஸ், அழுக்கானவர்கள், அசிங்கமானவர்கள். இது ஒரு நவீன தீண்டாமை இல்லை? இதை நியாயப்படுத்தி பேசுகிறார் ஒரு பத்திரிகையாளர்னா மக்கள் அதை கண்டுபிடித்து விட மாட்டார்கள். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஜேர்னலிஸ்டோட நிலைமை இதுதான். புரியுதா? இதனால தான் மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இவ்வளோ கஷ்டங்களுக்கு நடுவில் அரசு எதிர்த்து பேசலாம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஊழலை வெளிக்கொண்டு வந்த ஒரு நபரான நீங்கள் ஒரு மிகப்பெரிய தீண்டாமை விஷயத்தை நியாயப்படுத்தி அந்த செய்தியை பொய்ன்னு சொல்கிற அளவுக்கு ஹிந்துராம் போயிட்டாருன்னா அப்போ மற்ற ஊடகங்களோட நிலைமை என்னன்றது புரிஞ்சுக்கணும். அப்போ மக்கள் உண்மை எங்கே இருக்குன்னு தேடி வந்துடுவாங்கல்ல. இதுதான் அந்த நம்பிக்கை. நீதிமன்றம் சொல்லிச்சில்ல, மக்களின் நம்பிக்கையை பெரும் வகையில் பேச வேண்டும்னு சொன்னாங்கல்ல, அந்த நம்பிக்கையை நம்ம பெற்றிருக்கோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். அதோட விதையை வந்து பாதியாக குறைச்சிட்டாங்களா ஃபீஸை? ஆமாம், ஒரு நாளைக்கு 20 ரூபாய் வந்துச்சு, 10 ரூபாய். இப்போ 10 ரூபா. அதே மாதிரி மந்த்லி பாஸ், வீக்லி பாஸும் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த மார்னிங் ஸ்லாட், ஈவினிங் ஸ்லாட் இருந்துச்சுல, வாக்கிங் ஏற்கனவே புக்கான ஸ்லாட்டு, அதை இன்க்ரீஸ் பண்ணல. பகலில் நடந்துக்கும், மொட்டை வெயிலில் நட. சார், அடுத்த செய்தி வந்து பிரபல ரவுடி வெள்ளைக்காளி இருக்கார்ல சார், அவரை வந்துட்டு ஒரு பெரம்பலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திட்டு கூட்டிகிட்டு வர வழியில் சாப்பிட கூட்டிகிட்டு போயிருக்காங்க போல். அங்கே 15 பேர் கொண்ட கும்பல் வந்து நாட்டு வெடி குண்டு வீசி அவரை கொல்ல முயற்சி செஞ்சுருக்காங்க சார். காவலர்களும் காயப்பட்டிருக்காங்க 3 பேர். ஃபஸ்ட்டு எஸ்கார்ட்னா என்னன்றதை சொல்கிறேன். நீங்கள் நீதிமன்றத்துக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். ஒரு ஏட்டையாக கைதியாக பக்கத்தில் கையை பிடிச்சி கூட்டின்னு வருவார். அது எதுக்குன்னா சாதாரண கேஸாக இருக்கும், சின்ன கேஸ். பெரிய பெரிய ரவுடிகள், கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவன் அந்த குற்றவாளி ஆபத்தான குற்றவாளி இல்லையா? ஸோ அதுவும் வந்து பிரபலமான ரவுடிகள் இருக்காங்கல்ல, இந்த பழிக்கு பழி பண்ணுறது 2 கேங்கு, இவங்களெல்லாம் எப்படி இந்த கேங் அட்டாக் பண்ணும்? கடந்த காலங்களில் இது போன்ற அட்டாக் நடந்திருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ராங் எஸ்கார்ட்னு எஸ்கார்ட் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த பிரபலமான தாதாக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் எஸ்கார்ட் தான் நான் கஸ்டடியில் இருந்தபோது எனக்கு. அதான் கேட்கணும்னு நினச்சேன், அவங்களுக்கு வந்த மாதிரியாது. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, நீங்கள் 2 பேருமே பார்த்துருக்கீங்க கோர்ட்டில் பார்த்தீங்களா? AK-47 தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க இந்த அளவுக்கு எதுக்கிட்ட அவ்வளோ AK-47. நீங்கள் ஒரு பத்திரிகையாளர். 12 பேர் கிட்டத்தட்ட வருவாங்க. சரியா? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் வருவாங்க. பெரிய ஆளுங்கன்னா இன்ஸ்பெக்டரே வருவார். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு பிஸ்டல் வச்சுருப்பார். மீதி அத்தனை பேரும் செல்ஃப் லோடிங் ரைஃபிள் வச்சுருப்பாங்க. AK-47 செல்ஃப் லோடிங் ரைஃபிள், பெரிய கன்று வச்சுருப்பாங்க. இந்த வெள்ளைக்காளி யார் என்ற ஒரு சிறிய அறிமுகம் கூகுளில் தேடி தெரிஞ்சுக்குங்க. அந்த கதைக்குள்ளே நம்ம போக வேணாம். கிட்டத்தட்ட 20 வருட பகை VK குருசாமி என்பவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய பகை. இந்த VK குருசாமி யார் என்றால் திமுகவின் முன்னாள் மண்டல செயலாளர். அவருடைய உறவினர்கள் அத்தனை பேரும் இப்போது திமுகவில் பதவியில் இருக்கிறார்கள். இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி சம்பவம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் தான். வெள்ளைக்காளி டீம்லேருந்து அங்கிட்டு போய் ஒன்று போடுவாங்க, அவங்க டீம்லேருந்து இங்கிட்டு ஒன்று போடுவாங்க. இது 20 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. பிபிசியில் கூட ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாங்க. அதை அந்த VK குருசாமியை வெள்ளைக்காளி டீம்லேருந்து யாராவது அட்டாக் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு VK குருசாமி அவரது உறவினர்களுக்கெல்லாம் அன்அஃபிஷியலாக காவல்துறையின் பாதுகாப்பு. இந்த வெள்ளைக்காளி ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்டு, ஒரு வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சென்னை புழல் சிறையில் இருந்து வருகிறார். இவர் மீது வேறு மாவட்டங்களில் பல்வேறு வழக்குகள் இருக்குது. அந்த வழக்கில் ஆஜராகணும்ல, அப்போ அந்த மாதிரி ஆஜராகும் போது புழல் சிறையிலேருந்து எடுத்துகிட்டு போவாங்க. என்ன எடுத்துகிட்டு போனாங்களே, தமிழ்நாடு பூரா எடுத்துகிட்டு போனாங்க. இது போல் புழல் சிறையிலேருந்து ஆயுதம் தாங்கிய காவலர்களோடு போவாங்க. இப்போது VK குருசாமி டீம் தான் அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதில் ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். என்ன மாதிரி ஒரு சாதாரண ஜேர்னலிஸ்ட்டுக்கே இவ்வளோ துப்பாக்கி வச்சுட்டு தூக்கிட்டு போகிறாங்களே, வெள்ளைக்காளியோட எஸ்கார்ட் எப்படி இருக்குன்றது VK குருசாமி நாட்களுக்கு தெரியுமா தெரியாது? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்.
அந்த சப் இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன் எடுத்து சுட்டுருக்காரு. சுட்ட பிறகு தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னா அப்போ காவல்துறை மீது ரவுடிகளுக்கும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கும் எந்த விதமான மரியாதையும் அச்சமும் இருக்கிறது என்பது தெரிகிறதா? பிஜேபி தலைவர் நயினார் அவர்களும் இதுதான் நல்லாட்சியா அப்படின்னு திமுக அரசை பற்றி கேட்டிருக்காரு. இபிஎஸ் அவர்களும் இதற்கு யார் மேல் பதிவு போட போகிறீங்க அப்படின்ட்டு திமுக பார்த்து கேட்டிருக்காரு. அவர் நயினார் என்ன சொன்னார்ன்றதை படிச்சிடுறேன். நல்லா சொல்லியிருக்காரு. துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதில் செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது தற்போது சீருடை அணிந்த போலீசார் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகட்ட ஆட்சிதான் நாடு போற்றும் நல்லாட்சியா முதல்வர் ஸ்டாலின் அவர்களே? சமூக வலைத்தளத்தில் களமாடி மக்கள் பாதுகாப்பை களவாடும் ஆட்சியை இனியும் மக்கள் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். சோஷியல் மீடியாவில் இந்த உருட்டிக்கிட்டே இருக்கிறத சொல்கிறார். திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகத்தை வன்முறை களமாகவும் ரவுடிகளின் கூடாரமாகவும் மாற்றிய திமுக ஆட்சி தமிழக மக்களால் அழித்தொழிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு நயினார் சொல்லியிருக்காரு. திரு பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, சட்டசபையில் நேற்று முதல்வர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டி கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில், அவர் பெருமை பேசிட்டு இருக்க அதே நேரத்தில் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் அருகே வெள்ளைக்காளி என்ற ரவுடியை காவலர்கள் விசாரணைக்காக அழைத்து சென்றபோது காவல்துறை வாகனம் மீது மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். இந்த தாக்குதலில் காவலர்கள் படுகாயமடைந்துள்ளனர். சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கும் நிலையில் சக்கரத்தை ஏனோ தானோ என்று சுழற்றி வரும் முதல்வர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என்று தெரியவில்லை. ஏதாவது ஒரு ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியான்னு கேட்டால் மத்திய அரசு நிதி கொடுக்கல. எங்கே மேலே கேட்டிங்கன்னு, இது ஏன் அப்படி நடக்குது? அது ஏடிஎம்கே பண்ணிட்டு போனது, இதே வேலை தான் இல்லையா? அதை ஒரு திரு பழனிசாமி சுட்டி காட்டுகிறார். ஸோ மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, ஒரு நார்மலாக ரோட்டில் போகிறவனை அடிக்கிறது வெட்டுறதுன்றது புரிஞ்சுக்க முடியுது. ஆட்டோமேட்டிக் வெப்பனோட 10 போலீஸ் பாதுகாப்போடு போகக்கூடிய ரவுடியை நம்ம போய் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முடியும்னு ஒரு குரூப்புக்கு துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? அதுக்கப்புறம் அவங்கள பிடிச்சி வழக்கு தண்டனைன்றதெல்லாம் வேற. அந்த இடத்துல சுட்ட மாட்டானாயா? அப்போது உங்கள் போலீஸோட லட்சணத்தை ரவுடிகள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். வெள்ளைக்காளியோட அக்காவும் பேட்டி கொடுத்துருக்காங்க. இது அவர்களோட உதவியோட தான் நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செய்திலாம் வரும்போது அவங்கள காப்பாற்றுறதுக்கு தான், வெள்ளைக்காளியை காப்பாற்றுறதுக்கு அவங்க ஆதரவாளர்களே குண்டு வீசினதா செய்தி ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க அக்கா ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி. தம்பி விஷயத்த சொல்கிறேன். நான் டிசம்பர் 2024 கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் வைக்கப்பட்டிருந்தேன். வெள்ளைக்காளி தான் கூட இருந்தார். லைஃபு 10-12 கேஸ் இருக்குது. வெள்ளைக்காளி ஊர் முழுக்க தெரிந்த ஒரு ரவுடி. தப்பிச்சு எங்கே போவார்? எங்கே போவார் சொல்லு? முடியுமா? எங்கே போனாலும் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். இப்போ இருக்க முடியுமா? 15 கேஸ் இருக்குது, முடியுமா? அவர் எதுக்கு தப்பிக்க போகிறாரு? ஃபஸ்ட்டு உருட்டி விட்டுருப்பாங்க இப்படி. அது இந்த போக்சோ பிரகாஷ் போன்ற செய்தியாளர்கள் ஏதாவது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு உருட்டுறது, இந்த மாதிரி செய்தி வந்தது. இப்போ தான் அவங்க சகோதரி இதை விளக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் லா அண்ட் ஆர்டர் ஃப்ரண்ட்ன்றதை மக்கள் புரிஞ்சுக்கணும். காவல்துறையில் உளவு பிரிவு என்று ஒன்று இருக்கிறது, ரைட்டா? அந்த உளவு பிரிவு இது போக இந்த ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று ஆர்கனைஸ்டு கிரைம் இன்டெலிஜென்ஸ் யூனிட்னு ஒன்று இருக்குது. போக கேங்ஸ்டர், ஆன்டி கேங்ஸ்டர் செல், இது மாதிரி இதுக்குன்னு நிறைய இருக்குது. அவங்களுக்கு வேலையை இந்த ரவுடி மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ வெள்ளைக்காளி சென்னையிலேருந்து மதுரைக்கு கோர்ட்டுக்கு போகிறாருன்னா இங்கே என்ன மூவ்மெண்ட்ன்றது அவங்க கண்டுபிடிக்கும். சார் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு திட்டம் வந்திருக்கு. அதுக்கு ஃபார்மில் நம்ம கேஸ்ட்டை தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த படிவத்தில் இருக்குது. அது எதுக்கு சார் கேஸ்ட்டு? இப்போ அந்த திட்டத்தோட பேரை உங்கள் ஜாதியை சொல்லுங்கன்னு மாற்றி வச்சா கரெக்டாக இருக்குமா? இருக்கும். ஏற்கனவே திரு பழனிசாமி அவர்கள் இது குறித்து கண்டனம் தெரிவித்திருந்தார் என்று நான் நினைக்கிறேன். இது டேட்டா திருடுற வேலை. சிஎம்ஐ பார்த்து கேட்குறேன், உங்கள் கனவு உங்களால் நிறைவேற்ற முடியுமா? அவர் கனவு என்ன? பையனை முதலமைச்சர் ஆக்கணும். நிறைவேற்ற முடியுமா? முடியாதுல்ல. அதுவே முடியல, நீ எப்படியா எங்கள் கனவை நிறைவேற்றுவ? இது எதுக்குன்னா டேட்டா திருட்டுறது. ஓகே, ஒரு வாதத்தை எடுத்து வைக்கலாம். நாங்கள் அந்த சாதி ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு அவங்களோட சாதியை தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக நாங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவாங்க. ஜனவரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. இப்போ டேட்டா வாங்கி நீ என்ன நலத்திட்டத்தை செயல்படுத்தி கிழிக்க போகிறீங்க சொல்லு. ஃபஸ்ட்டு டேட்டா கேதர் பண்ணோம். இந்த டேட்டா கேதர் பண்ணி கொலேட்டு பண்ணி ஒவ்வொருத்தரோட கனவை வகைப்படுத்தணும். வகைப்படுத்தி அதற்கு ஏற்றாற் போல திட்டங்களை வகுக்க வேண்டும், அதிகாரிகளை நியமிக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நிதி ஒதுக்க வேண்டும். கரெக்டா? இதுக்கெல்லாம் டைம் இருக்கா? இல்லை சார். திரு எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி பிரச்சார கூட்டத்தில் சொல்லுவார், 2021க்கு முன்னாடி ஊராக போய் ஸ்டாலின் புகார் பெட்டி வச்சாரா? ஆமாம் சார். வாங்கினாரா? அதெல்லாம் எங்கே? ஏரியில் கிடந்துச்சு. அதெல்லாம் எங்கன்னு கேட்டாரா? கேள்வி கேட்டாரா? 2021 வாங்கின புகார்களை எல்லாம் செயல்படுத்தி கிழிச்சிட்டிங்களா நீங்கள்? இப்போ எங்கள் கனவை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?
இது டேட்டா திருடுற வேலை. இப்போ வீட்டுக்கு வராங்கங்க, சரியா, அங்கே கொடுக்குறோன்னு வச்சுங்க, என்னென்ன வேணும் எல்லாம் கேட்டுக்கிட்டு, நீ இப்போ ஒரு கனவு சொல்கிறேன், அரசு வேலைக்கு போகிறது என் கனவுன்னு நீ சொல்கிறேன்னு வச்சுக்க, எழுதிட்டு போய் அரசு வேலைக்கு கொடுத்துருவாரா? ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த டேட்டா தான் அரசுகிட்ட இருக்குமே சார். இருக்குது. அப்போது இது எதுக்கு? இந்த சமூக மக்கள் இங்கே அதிகம் வசிக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த அடுக்குமாடி குடியிருப்பு எடுத்துக்குவோம். இதில் பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் வசிக்கிறார்கள்னு ஒரு டேட்டா கிடைக்குது. மொத்தம் 500 வீடு இருக்குது. 500 வீட்டில் 350 வீட்டில் பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்னா இந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு டாக்டர் மைத்ரே என்ன அனுப்புறது? புரியுதா? அரசு திட்டத்தை வந்து இப்போ திமுக கட்சிக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. அதிமுகவை சேர்ந்த அண்ணன் இன்பதுரை இதை கவனித்து வழக்கு போடும் வேலையை செய்ய வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சி மூலமாகவே கேட்டுக்கொள்கிறேன். இது டேட்டா திட்டுறது. என்ன நீ செயல்படுத்த போகிற சொல்லு. இன்னொன்று ஃபஸ்ட்டு, இது என்ன ஸ்கீம்? இது உங்கள் கனவை சொல்லுங்கள். இது எதுக்கு இதெல்லாம் நடக்குது தெரியுதா? 3 வியூக வகுப்பாளர் டீம் வச்சுருக்காங்களா? ஐபேக்கு, பென்னு, ஷோ டைம்னு வச்சுருக்காங்களா? ஒவ்வொருத்தனும் நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்போம், வாங்கின காசுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு, சார் இப்படி ஒன்று போடலாம், என்னையா போட்டால் ஃபண்டு இல்லையா, டேட்டாவை மட்டும் வாங்குங்க சார், தூக்குங்க சார், தூக்கி சார் எல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருவாங்க சார். எந்தெந்த ஜாதி ஓட்டு எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம ஜிபிஎஸில் மேப் பண்ணிடலாம். இந்த ஆதம்பாக்கம் ஏரியாவை எடுத்துக்கலாமே. ஆதம்பாக்கம் ஏரியாவில் இந்த இடத்துல ஒரு 20 மொழியார் ஓட்டு இருக்குது, இந்த இடத்துல 50 வன்னியர் ஓட்டு இருக்குது, இந்த இடத்துல பட்டியலின சமூக மக்கள் ஓட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த டேட்டா கிடச்சுன்னா, சார் அந்த தெருவுக்கு இவர் அனுப்பலாம், இந்த தெருவுக்கு இவர் அனுப்பலாம், இவ்வளோ தான் மேட்ரு. டேட்டா திட்டுறது மட்டும்தான் இங்கே வேலை. புரியுதா? எப்படிப்பா அந்த ஸ்கீமை நீங்கள் செயல்படுத்துவீங்க சொல்லுப்பா, எனக்கு தெரியலப்பா. அதுவும் பிரசாத்திட்ட தான் கேட்டால் கார் வேணும், எனக்கு பைக் வேணும் நான் சொல்லுவேன். ரைட்டு, என்ன தப்பு? கனவு தானே சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. பிரசாத்துக்கு இந்த திருச்சியில் கதிரவன் கிட்னி திருடி ரோல்ஸ் ரைஸ் வாங்கின மாதிரி எனக்கு ரோல்ஸ் ரைஸ் வாங்கணுன்றது கனவுன்ட்டு பிரசாத் சொல்கிறாரு. நிறைவேற்றுவியா? டேட்டா ஸ்கீம் இது. நம்மளாம் எவ்வளோ பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க தெரியுதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 5 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும், ஆண்களுக்கும் அரசு பேருந்து இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமா சார்? ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, 1000 ரூபாய் டிஎம்கே கொடுக்குறேன்னு சொன்னப்ப அது வந்து நிதி கிடையாது, அது வந்து பண்ண மாட்டாங்க. அது மாதிரியே ஆச்சு, எல்லாத்துக்கும் கொடுக்குது 1000 ரூபாய், குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுத்தாங்க. இதை வந்து அவர் நிறைவேற்றிடுவாரா? நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் கருத்தை நிறைவேற்ற முடியுமா? முடியும் சார். ஏன்ப்பா? அவங்க நிதி கொடுக்க முடியலன்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. புதுமா இப்போ வந்து பிஜேபியே கூட்டணிக்கு வந்துட்டாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார். அடிப்படையில் எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை. ஓகே, இட்ஸ் அ பேட் ஸ்கீம், ஹியூஜ் செலவு. இந்த பணத்தை உட்கட்டமைப்பில் செலவு செய்து வேலைவாய்ப்புகளை பெருக்கினால் இதன் மூலம் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். 10,000 கொடுத்தா கூட ஜனங்க வாங்கிக்க தான் செய்வாங்க இல்லையா? ஆனால் இது வாக்குகளை பெற்று தருமான்னு கேட்டிங்கன்னா பெற்று தரும். இதை பார்த்து திமுக 5 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குகளை பெற்றுத்தரும். தேர்தலில் வெற்றியை பெற்று தருமா என்று கேட்டால் வெற்றியை பெற்று தரும். இது கிரிக்கெட்டில் இந்த கூகுளின்னு சொல்லுவாங்க, டெக்னிக்கலான ஒரு பால், அது ப்ளே பண்ணுறது கஷ்டம். அது மாதிரியான ஒரு கூகுளி தான் இது. இப்போ மக்கள் 2000 ரூபா கொடுக்குறேன்றாரு, நம்ம இதுக்கு 1000 ரூபா கொடுக்குறவனுக்கு போய் ஓட்டு போட்டுக்கிட்டு அதுவும் முழுசாக கொடுக்கல நினைப்பாங்களா? எடப்பாடி பழனிசாமி சொன்னால் செய்ய முடியும்ன்றதுக்கு அந்த இரட்டை இன்ஜின், ரைட்டா? பிஜேபி கூட்டணி வெற்றி பெற்ற மாநிலங்களிலெல்லாம் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக தோற்கப் போகிறது என்று அனைவரும் கணித்த மத்திய பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் இந்த லாட்லி பெஹன் என்ற இந்த திட்டம் பெண்களின் வாக்குகளை பிஜேபிக்கு பெற்று தந்தது. இதே போல் பீகாரில் எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி அக்கௌண்ட்டில் துட்டு போட்டு விட்டாங்களா? ஆமாம் சார். மகாராஷ்டிராவில் இதே மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்களா? இது வாக்குகளை பெற்றுத்தரும், பெண்கள் வாக்குகளை பெற்றுத்தரும். ஆண்கள் வாக்கையுமே இப்போ பெற்றுத்தரும். எனக்கு ஆண்களுக்கும் இலவச பேருந்து அதையும் கவர பார்க்குறாங்க, கவர் பார்க்குறாங்க. அது ஒரு நல்ல ஸ்கீமு. இதுலேயும் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்படியே நடக்க முடியாமல் தள்ளாடி சிலர் விழுவாங்க, பார்த்துருக்கீங்களா? குஷ்டி விழுறது இல்லை, முதுமை காரணமாக சொல்கிறேன். அந்த நிலைமையில் போக்குவரத்து கழகங்கள் இருக்கின்றன. எல்லா போக்குவரத்து கழகமும் எப்படி அந்த நட்டத்தை ஈடு செய்ய போகிறீர்கள்? அதுவும் ஒரு பேட் ப்ராக்டிஸ். புரியுதா? இப்போது கர்நாடகா என்று நினைக்கிறேன், கர்நாடகாவில் அரசு போக்குவரத்து கழகம் லாபத்தில் இயங்குது. அதுபோல் இங்கே பண்ணணும். பெண்கள் என்னால் ஏற்றுக்கிற முடியுது. என்னென்னா, எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுட்ருப்பாங்க, மாதம் பஸ் பாஸ் ஒரு 500 ஆகுமாப்பா? அவ்வளோதான் சொல்லுவோம். 500 600 ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 500 600 அந்த வேலைக்கு போகிற அந்த பெண்களுக்கு, நான் சொல்கிறது கிராமத்தில் பட்டாசு கம்பெனி இது மாதிரி இடத்துல, பட்டாசு கம்பெனியில் அவங்களே பஸ் வச்சு கூட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இடங்களில் சின்ன சின்ன வேலைக்கு எக்ஸ்போர்ட் கம்பெனி போன்ற இடத்துல வேலைக்கு செல்லக்கூடியவங்களுக்கு அந்த 500 600 உதவியாக இருக்கும். சரியா? ஒரு 500 பஸ் பாஸ் வாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் வறுமை தாண்டவம் ஆடுது. அப்படி வறுமை தாண்டவம் ஆடுனா 1 கோடி பேர் எப்படியா டாஸ்மாகுக்கு போகிறான் டெய்லியா?
அண்ட் நீங்கள் இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறதுனால போக்குவரத்து கழகம் என்ன ஆகும்? ஏற்கனவே எக்ஸஸாக எடுத்து வச்சிருக்கிற ஸ்டாஃபை என்ன பண்ண முடியலன்னு சொல்லிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு பேட் ஸ்கீம். இதுவும் வாக்குகளை பெற்றுத்தருமான்னு கேட்டால் பெற்றுத்தரும். டபுள் என்ஜின் சர்க்கார் மேலே தான் ஜி இருக்காரு, எவ்வளோ வேணாலும் துட்டு கேட்டால் எடுத்து தர்றதுக்கு. அப்புறம் என்ன எல்லாம் கன்செப்ட். இன்னொன்று அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்கீமை ப்ராபப்ளி. இதை பண்ணி தான் பெண்கள் சாறை சாறையாக வந்து வாக்களித்தார்கள். அடிச்சு தூக்கு, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன், ஜி இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த உத்தரவாதத்திற்கு பிறகுதான் இது செய்திருக்கும். பிஜேபியோட கூட்டணி அமையாமல் இருந்திருந்தால் இந்த வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி நிச்சயமாக கொடுத்துருக்க மாட்டார். இன்னொரு டவுட் என்னன்னா சார், இந்த 2000 ரூபா கொடுக்குறாங்கல்ல சார், இப்போ திமுக அரசு மாதிரி தான் அவங்களும் பண்ணுவாங்களா எப்படின்னு கேட்குறேன். எது மாதிரி கேட்குறேன் அப்படின்னா, தகுதி வாய்ந்தவங்களுக்கு தான் 2000 ரூபாய் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட அவங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் ஏடிஎம்கேயும் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறேன். டிஎம்கே மேலே அது விமர்சனம் வந்துச்சு. அதே இது ஏடிஎம்கே மேலேயும் வரும். இப்போ கிடைக்காத மக்கள் எதுக்கு ஓட்ட போடணும், ஏடிஎம்கேக்கு மட்டும் எதுக்கு ஓட்ட போடணும் அப்படின்னு நினச்சிட மாட்டாங்க. அதான் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அத்தனை பேருக்கும் 2000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னாரா? இல்லை, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் தருகிறேன்னு சொன்னது யாரு? ஸ்டாலின் அவர்கள். குடு அது மாதிரி இங்கே சொன்னார். இதை ப்ராப்பராக பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். ரியலி டிசர்விங்க்கு தான் தம்பி கொடுக்கணும். அதப்போ முறை 91லேருந்து எங்கள் அம்மா ஃபேமிலி பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க, ரைட்டா? அவங்களுக்கு கொடுக்கணுமா அந்த 2000 ரூபாய்? சொல்லு, நியாயமாக பேசுவோம். நம்ம வீட்டிலேருந்தே எடுத்துக்கோம். உங்கள் அம்மாவுக்கு கொடுக்கலாம், சரியா? எங்கள் அம்மா கொடுக்கணுமா அவசியமா? பென்ஷன் வருது, அதனால தேவையில்லை. கவர்மெண்ட் வந்து தான் 25,000 பென்ஷன் வருதுப்பா. அப்போ 2000 ரூபா அவசியமா? இல்லை இல்லை, நியாயமற்ற ஒரு கோரிக்கை தானே அது. அதனால் தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருந்தாலே உனக்கு 1000 ரூபான்னு யார் புழுகுனது? ஸ்டாலின் அரசு. இவர் சொன்னார் அப்படியே. இல்லை, தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் தருவார். அப்போ தான் அதுதான் சரி. இப்போ 2000 ரூபா கொடுத்தா எங்கள் அம்மா வேணாங்க, நான் பென்ஷன் வாங்க வேணான்னு சொல்லுவாங்க. யார் வேணான்னு சொல்லுவா? அம்மா கொடுக்குறது யார் சார்? எக்ஸாக்ட்லி, தட் இஸ் ப்ராப்பர். திமுகவுக்கு போட்டியா அதிமுக நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. இதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா சார்? பூத்துக்கு 40, அதை வந்து 20 மகளிர். மகளிர் பூத் ஏஜென்ட் தனி, மகளிர் 20 அது தனி. இது பிரச்சாரத்துக்காக, புரியுதா? எல்லா கட்சிகளுமே கற்றுக்கணும். அதாவது தேர்தலில் இந்த ஏடிஎம்கே அப்படின்ற அந்த இயந்திரம் எப்படி எதிர்கொள்கிறது, எடப்பாடி பழனிசாமியின் நிர்வாகத்திறன் எப்படிப்பட்டது அப்படின்றத எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும். ஏடிஎம்கே கட்சிக்காரங்களே என்கிட்ட நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. என்னங்க அண்ணன் எது கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. நார்மலாக இந்த பூத் ஏஜென்ட்டு போடுங்கன்னு சொன்னேன்னா, இப்போ நீ இந்த ஏரியாவோட செயலாளர்னு வச்சுக்கேன், உனக்கு கீழே ஒரு 10 பூத்து இருக்குன்னு வச்சுக்கேன். ஒவ்வொரு பூத்துக்கும் 12 பேர் வேணும், சரியா? இப்போ நீ அதிமுக இல்லை திமுக, திமுகவில் விடு, அவங்க காசை கொடுத்து இது பண்ணுவாங்க. நீ வேறு ஒரு கட்சி 12 பேரை சேர்க்கணும்னு சொல்கிறேன்னா என்ன பண்ணுவேன்? நீ உங்கள் ஊரே எடுத்துக்கப்பா. உங்கள் ஊரில் மானாமதுரையில் 10 பூத்து, 10 பூத்துக்கு ஒவ்வொரு பூத்துக்கும் 12 பேரை நீ சேர்க்கணும். ஈஸியா? ரொம்ப டஃப் தான். எல்லாரோட ஃபோன் நம்பர் இருக்கணும், கூப்பிடும்போது அவன் வரணும். ஆமாம், வெளியே எங்கேயும் வேலைக்கு போகாமல் அந்த ஊர்லேயே வேலை வரணும். இன்றைக்கி பூத் ஏஜென்ட் மீட்டிங் போனால் வரணும். அதுபோல் தேர்தல் சமயத்தில் பூத் ஏஜென்ட்டுக்கு தான் வேலை அதிகம் இல்லையா? அந்த 12 பேரும் உன்னோட பூத்தில் 700 ஓட்டு இருக்குது. 700 ஓட்டை இந்த 12 பேரும் போய் ரெகுலராக மீட் பண்ணி உன் கட்சி சார்பாக பேசணும். இது மாதிரி 10 பூத்துக்கு ஆளை சேர்க்கறது ஈஸியா? கஷ்டம் தான் சார், ரைட்டா? ஸோ இவர் பழனிசாமி பூத் ஏஜென்ட்டுக்கெலாம் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் சில மாவட்ட செயலாளர்கள்லாம் இஷ்டத்துக்கு கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அவருக்கு கீழே இருக்க பூத் ஏஜென்ட்ஸோட தனித்தனியாக குரூப் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணுன்ட்டார். இது மாதிரி நிறைய பண்ணிட்டாரு. அந்த பூத் ஏஜென்ட்ஸு ஜிபிஎஸ் லொக்கேஷனோட ஃபோட்டோ எடுத்து அது கூட அட்டாச் பண்ணுன்ட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இவ்வளோ பெரிய ஸ்பைரல் பைண்ட் வால்யூமில் புக்கு கொடுக்கணுன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த கூட்டம் நடக்கும்போது ஒரு இபிஎஸ் சொன்னதாக சொல்லுவாங்க, யார் எந்த பதவியில் இருக்கீங்களா நான் பார்க்க மாட்டேன், அப்புறம் பதவியை தூக்கி விட்டால் நடவடிக்கை எடுத்துட்டேன்ட்டு அண்ணங்க என்னென்னுலாம் என்கிட்ட வந்து நின்றீங்கன்னா சரியாது. முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இதை, சொன்னல ரைட்டா? இப்போ எல்லாம் அழுதாங்க, எங்கெங்கே போகிறது. அப்புறம் புக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், ஸ்பைல் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன். என்னப்பா எல்லாம் கரெக்டாப்பா, ஃபோன் நம்பர்லாம் கரெக்டாக அப்படின்னு கேட்குறான். எல்லாம் கரெக்டுன்னு சொன்னோன்னே அதுலேருந்து ஒன்று பிரித்து கந்தன் மானாமதுரை இந்த தெரு இருப்பாரப்பா அவர் அப்படின்னோடனே எடுத்து ரேண்டமாக ஃபோன் அடிக்குது. அவரே இல்லை 2-3 பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஏங்க நான் பிஜேபியில் இருக்கேன், என்ன மாட்டிக்கிட்டாங்க. இப்போது அது முடிஞ்சிருச்சு அந்த ஒர்க்கு. இதை செய்ய 3 மாவட்ட செயலாளர் மாற்றிட்டார், சென்னை உட்பட. மாற்றணுன்னு பயம் வந்துருச்சு எல்லாருக்கும். வேலை பார்த்தாங்க பாரு, அப்படி பார்த்தாங்க. இன்றைக்கி பூத் ஏஜென்ட்டு ஃபுல் ப்ரூஃப். அதாவது ஒரு பூத்துக்கு 12 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. 12 பேர் ஏடிஎம்கேக்காரன், ஏடிஎம்கேக்காக வேலை செய்யக்கூடிய, ரைட்டா? இந்த கட்டமைப்பு வந்துருச்சா? 70,000 பூத்துன்னு நினைக்கிறேன். 70,000 பூத்துக்கு 12. இப்போது அடிஷ்னலாக ஒரு 20 எப்படி அவங்க இல்லாமல் 20 பேர் தனியாக. எஸ், அதுதான் இப்போ நீங்கள் சொன்ன நியூஸு. மகளிர்
இந்த வேலையை பார்க்குறாங்க. அப்போது ஒரு பூத்துக்கு கிட்டத்தட்ட 35 பேர் ரெடி பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் எவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க. இந்த மகளிருக்கு வேலையை வீடு வீடாக போயிட்டு அக்கா தங்கச்சின்னு பழகிட்டு இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசுறது 2000 ரூபா கொடுக்குறாங்க, கிடைச்சிட்டு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்ட்டு பிரைன் வாஷ் பண்ணுறது எஃபெக்டிவாக இருக்குமா? எப்படி எலெக்ஷன் அணுகுறாங்க தெரியுதா? இந்த விசில் கட்சி என்னப்பா பண்ணுது? இவ்வளோ இதாக ப்ராடாக திங்க் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் எலெக்ஷன் அணுகுறோம். இது எந்த கட்சி இப்படி எலெக்ஷன் அணுகுது? தமிழ்நாட்டை 32 வருஷம் ஆண்ட கட்சி இப்படி அணுகுதுன்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், ஒவ்வொரு வாக்காளனும் முக்கியம். அவனை டெய்லி பார்த்து நம்ம பேசணும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ரைட்டா? 2 விசில் வச்சா ஜெயிச்சிடலான்ட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறீங்க. இதில் சிஎம் மாதம் வேறு உங்களுக்கு. மோடி வந்துட்டு போனதுக்கப்புறம் எடப்பாடி வந்து ரொம்ப குஷியாக இருக்கானா, பலமான கூட்டணி அமைஞ்சிருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கானா. அதனால வந்து 20 சீட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இத்தனை நாள். இப்போ வந்து 30 சீட்டு தயாராக இருக்கதா பேசிக்கிறாங்க. எங்கே பேசிக்கிறாங்க? தினமலரில் வந்திருக்குது நியூஸ். அதானே பேசிக்கிறாங்கன்னு தினமலரில் வந்திருக்கு. எஸ். அது யார் பேசிக்கிறதுனா தினமலரோட ஓனரும் அவங்க எடிட்டரும் 2 பேரும் ரூமுக்குள்ளே பேசிக்கிறத நியூஸ்ன்னு போட்டு விட்டாங்க. ரைட்டா? நான் பல முறை நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கேன். ஏப்ரல் 2025 தான் டெல்லியில் போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து கூட்டணி இறுதி செய்யப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அன்னைக்கே ஃபைனலிஸ்ட் நம்பர்ஸ். இந்த மாதிரி குஷியாயிலாம் சீட்டை அள்ளித்தர ஆளே எடப்பாடி பழனிசாமி கிடையாது. சுருக்கமாக சொல்லிடுறேன். 2021 தேர்தல் பிரச்சாரம் ஐடிசி கிராண்டாக லீலா பேலஸ் சென்டரில் விடிகாத்தால் 2 மணி வரைக்கும் நெகோசியேஷன் நடக்குது. 90 ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி. அன்னைக்கு முழுக்க பிஜேபி தயவில் இருக்கார் எடப்பாடி. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், அந்த இடம் சுருக்கம் முடிச்சேன். 90 ஆரம்பிக்கிறாங்க, இவர் 19 நிற்கிறாரு. அமித்ஷா என்னாச்சும் பண்ணுங்கன்னு போயிட்டாரு கிளம்பி. இந்த 19 20 மாற்றி தரதுக்கு 5 பேர் பேசினாங்க. நான் ரவுண்டாக இருக்கும்னே உன்னை சேர்த்து கொடுனேன். எப்போது? பிஜேபி தயவில் முதலமைச்சராக இருந்த சமயத்தில். இதனால தான் அவர் லீடராக இருக்கார். புரியுதா? இப்படி இருக்கிறவர் கூட்டத்தை பார்த்து குஷியாகி அதுவும் 10 சீட்டு. அதான் இந்த பேசிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, தினமலர் ஓனரும் ஏன்பா நம்ம 2 பேரும் பேசிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு பேசிக்கிட்டு போட்ட நியூஸ் அது. அவரோட நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாது. புரியுதா? ஏன் தேமுதிக இது வரைக்கும் சேர்க்கல? உங்கள் இஷ்டத்துக்குலாம் கொடுக்க முடியாது, அவ்வளோதான். பிரேமலதா விஜயகாந்தும் இப்போ பேட்டி அளித்து இருக்காங்க. என்னப்பா? என்டிஏ வந்து இன்னும் ஓப்பனாக தான் இருக்குது, யார் எப்போ வேணால் போய் சேர்த்தலாம். சத்திரமா அது சொல்லியா? சத்திரமா அது? அப்புறம் பெரிய தலைவர்கள் யாரும் இன்னும் வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களின் அழிவை அவர்கள் தேடிக்கொள்கிறார்கள், அவ்வளோதான். பேராசை பெருநஷ்டம் என்று தமிழில் பழமொழி உள்ளது. இந்த பேராசை தான் அவர்களை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது. ஏற்கனவே சொன்னேன், 2021 இதே வேலையை பார்த்தாங்க. ஒரே நேரத்தில் 2 பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. சிறிய கட்சிகள் இது செய்கிறது வழக்கம் தான். ஏதாவது ஒரு இடத்துல செட்டில் ஆகணும்ல. திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்தபோது, திரு விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் செய்யும் நிலையில் இருந்தபோதே உங்களுக்கு மற்ற கட்சிகள் பெரிய அளவில் எண்ணிக்கையை ஒதுக்கலை. ரைட்டா? இந்த வினையை நீங்களே தேடிக்கிட்டீங்க, வேறு யாரும் காரணம் இல்லை. கெஞ்சினார் கருணாநிதி 2016. அப்போது உங்களுக்கு கிடைத்த தனிப்பட்ட நலன்களை மனதில் வைத்து மக்கள் நல கூட்டணி சிஎம் ஆக போகிறேன்னு போனீங்களா? எத்தனை சீட் ஜெயிச்சிங்க? அன்னைக்கு தொடங்கிய சரிவு விஜயகாந்தோட உடல்நிலை அதுலேருந்து தேரல. கெஞ்சினார்ல 2011 ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சு 28-29 சீட்டு ஜெயிச்சிங்க. அப்போ அந்த அந்தஸ்தையாவது தக்க வைக்கணும்ல. அன்னைக்கு அந்த அந்தஸ்தை தக்க வைக்கணும். அல்லது எனக்கு இவங்க 41 சீட்டு கொடுத்துச்சு அந்த அம்மா, 50 சீட்டு கொடுங்க வர்றோன்னா 45 சீல் பண்ணியிருக்கலாம். கரெக்டாக? நீங்கள் கெட்டது இல்லாமல் தமிழ்நாட்டையும் கெடுத்து 2016 அதிமுக தோற்றிருந்தால் செல்வி ஜெயலலிதா ஒருவேளை உயிரோடு இருந்திருப்பார். சந்தோஷமாக கொடநாடு போயிடுவாங்க. அதுதானே அவர்களுக்கு விருப்பம். தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும். போய் தனியாக நிற்கிற மக்கள் நல கூட்டணி ஒரு காமெடி பண்ணிவிட்டு கூட இவங்க 4 பேர் இழுத்துக்கின்னு போய் அன்றைக்கி தொடங்கி உங்களது சரிவிலிருந்து நீங்கள் மீள முடிந்ததா? அதுக்கப்புறம் 21 தேர்தல். சரி, 2016 தான் இந்த நிலைமைக்கு ஆச்சு இல்லை. இப்போது ஏடிஎம்கே கூப்பிடுது, டிஎம்கே கூப்பிடுது. ஒரு ரீசனபுளாக பேசி ஒத்துக்கணும்ல. 50 கொடுத்தா தான் வருவேன். ஏற்கனவே 41 வாங்கியிருக்கோம், அட்லீஸ்ட் 40ஆவது கொடுங்க அப்படின்னா. 2016 உங்கள் லட்சணம் என்னன்ட்டு 2 கட்சியும் பார்த்துருச்சு. எப்படியா கொடுப்பாங்க? 2 பேர்கிட்டையும் கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்து தெருவில் விட்டுட்டாங்க. விட்டுட்டு போய் அமமுக கூட கூட்டணி வச்சு 0.43% வாங்கினீங்க. கரெக்டாக? இப்போ விஜய் கூட போகிறத தவிர உங்களுக்கு வேறு என்ன வழி? கேட்ட சீட்டெல்லாம் கொடுக்குற ஒரே அணி தாவேக தான். கரெக்டாக? அங்கேயும் போக முடியாத அளவுக்கு வாயை விட்டு கெடுத்து வச்சுட்ருக்கீங்க.
அங்கே போனாலும் செலவு பண்ணணும், இதை செலவு பண்ண போக மாட்டாங்க. இப்போ இங்கே பஞ்சாயத்தே என்ன அது ஒன்று. இன்னொன்று அங்கே சரி சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நினச்சா விஜய் வயசு என்ன, விஜயகாந்த் பையனுக்கு வயசு என்ன? மாநாடு இந்த கள்ளக்குறிச்சி போகிற மாநாடு நடந்துச்சுல, விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன், காங்கிரஸை நம்பாதீங்க. விஜய்க்கு தெரியாதா? விஜய் அவரையே நம்பல. இன்னொன்று திரு ஹரிஷ் அவர்கள் சொல்வது போல் விஜய்கிட்ட எங்கே இருக்குது? வந்த பாயில் கை விட்டு எடுத்துருவாங்க. இன்றைக்கி தாவைக்கு அந்த நிலைமையில் தான் இருக்குது. இவங்க தான் அவங்களுக்கு போய் கொடுக்கணும். ஆமாம். இன்னொன்று இவங்களுக்கு பிரச்சனையே இதுதான். இந்த உரிய மரியாதை, எங்களுக்கு இத்தனை தொகுதி, நாங்கள் மாபெரும் கட்சி, இதெல்லாம் இஷ்யூவே கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். வேணவே வேணான்ட்டாங்களா தேமுதிகவை என்டிஏ கூட்டணி? ஏன்பா 200 கோடி கொடுனா எப்படிப்பா கொடுப்பாங்க? இல்லை சார், நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆமாம். அப்போ வந்து தேமுதிக வந்துட்டு டிஎம்கேக்கு போகிற மாதிரி தெரியல. இந்த இவங்க சொல்லியிருக்கிறத பார்த்தாவே வந்துட்டு பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. எதையாவது ஒன்று சொல்லி கூட்டணிக்குள்ள கூட்டியால் தான் சார் பார்க்கணும். ஆமாம். அதுக்காக 20 சீட்டு 200 கோடி எப்படிப்பா தர முடியும்? சார் பணம் அதிகமாக கொடுக்குறோம், சீட்டை கம்மி பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா 250 கோடி 300. 300 ஓகே ரைட்டு. அந்த 300 கோடி உனக்கு கொடுக்கறதுக்கு அதிமுக காரனுக்கு கொடுத்து செலவு பண்ண வச்சிடுறேன். ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்டே கொடுத்துக்கா. நல்ல கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டது. எப்படியாவது கூட்டணி கொண்டு வர தானே சார் முக்கியம் அப்படின்ட்டு. இப்போது ஒரு சில தொகுதிகள் டஃப்பாக இருக்கும், திமுக வலுவாக இருக்கும் ஒரு சில தொகுதிகளில், ரைட்டா? இந்த 300 கோடி எடுத்து அந்த தொகுதிக்கு செலவு பண்ணால் இவங்ககிட்ட கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு பதிலாக மக்கள்கிட்ட கொடுத்து ஜெயிச்சிடலாம்னு நினச்சிறாங்க. மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடாது. எலெக்ஷன் இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த தொகுதியில் இருக்க திமுக காரனுக்கு கொடுக்கணும். புரியுது சார். புரியுதா? பல தேர்தலில் பார்த்துருக்கோம்ல. எப்படி உள்ளடி வேலை பார்ப்பாங்க தெரியுமா? தூக்கிடணும் பூத் ஏஜென்ட். இப்போ நான் பூத் ஏஜென்ட்லாம் சொன்னேன்ல, அந்த ஏஜென்ட் பூரா தூக்கிடணும். அவங்கள தூக்குனாவே வாக்கு தூக்கிடலாம்ல சார். அவ்வளோதான். அந்த சபோட்டாஜ் தெரியவே தெரியாது. இப்போ நான் திமுக பூத் ஏஜென்ட்னு வச்சுக்கேன், எனக்கு வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க. எப்போ வாப்பா நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகலான்னா அங்கே என்ன 2000 கொடுப்பாங்க. இங்கே 2 லட்ச ரூபா வந்துருச்சே. அண்ணே அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால கொஞ்சம் இதாக இருக்குது, நீ போயிட்டு வாங்க வர்றேன் இப்படின்ட்டு ஒரு 10 ஏஜென்ட் வரலைன்னா பிரச்சாரம் எப்படி பண்ணுவேன்? ஏன்னா அந்த பூத் ஏஜென்ட்னா கொண்டு போய் அண்ணா இந்த தெருவில் இந்த ஓட்டு, இந்த மாடியில் 4 ஓட்டு இருக்குது, இதில் அவங்க தானே சொல்லணும். இந்த பணத்தை கொண்டு போய் திமுக பூத் ஏஜென்ட் கொடுத்தா அப்படின்னா உனக்கு 300 கோடி கொடுத்து வந்து 200 தொகுதியில் ஜெயிக்க வச்சுருக்கீங்களா நீங்கள்? சொல்லியா? அந்த தொகுதியில் அதிமுக காரன் போட்டி போட்டான்னா வலுவாக இருக்குமா சண்டை? கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக பிஜேபிக்கு கொடுத்தா ஜி சந்தோஷப்படுவாரா? குஷியில் 30 சீட்டு நிதியும் வாரி வழங்குவாங்க. அப்புறம் அதெல்லாம் இல்லாமல் நாங்களே போட்டி போடுறோம். பல முறை சொல்லியிருக்கேன், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். வாட் ஆர் யூ பிரிங்கிங் டு தி டேபிள்? அதான் 10 ரூபா வாட்டர் பாட்டில் 100 ரூபாய்க்கு கொடுத்து வாங்க முடியாது. எக்ஸாக்ட்லி. சிம்பிள் அனாலஜி. கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்களே, நான் நெல் கொண்டு வரேன், நீ உம்மி கொண்டு வர, ஊதி ஊதி சாப்பிடுவேன். நான் அரிசி கொண்டு வரேன், சம்திங் லைக் தட். நீ உம்மியை கொண்டு வருவேன். அவ்வளோதான். 2021 என்ன நடந்துச்சோ அதுதான். ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம்தான். அந்த ஒரு ஓட்டுக்காக திரு ஹரிஷ் சொன்ன உதாரணம் தான். 100 ரூபா கொடுத்தாங்க முடியுமா? தேவைப்போ. அவ்வளோதான். இன்னொன்று, இந்த வாட்டி முடிச்சு விட்டுட்டு அடுத்த 31 தேர்தல் இந்த மாதிரி பேரம் பேசினு இருப்பியா, அல்லது 29 தேர்தல் இப்படிலாம் பேரம் பேசினு இருப்பியா? முன்னாடியே பேச்சுவார்த்தை முடிச்சு இருக்கவே மாட்டேன் பஸ்ஸு. தினம் கட்சி எடுத்த செலவு காசு வேணும்ல. இன்றைக்கி எலெக்ஷனே அவனாவது கொடுக்குறான். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு சீண்டுவாங்களா அவங்கள? எழுதி வச்சுக்க. இந்த திரு விஜயகாந்த் அவர்களோட முதலாண்டு நினைவு தினம் ஒரு அரசியல் தலைவர் விடாமல் போனாங்களா? அடுத்த வருஷம் பார்க்குறியா? பிரேமலதாவும் சுதீஷும் ஒரு பையனும் மட்டும்தான் இருப்பாங்க. பார்க்குறியா? இதான் அரசியல். அது புரிஞ்சுக்கணும் சார். டிடி தினகரன் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் வந்து இன்னும் நல்லா ஜெல் ஆகணும் அப்படின்றதுக்காக பிஜேபி வந்து விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கதா நியூஸ் வந்துருக்கு சார். அது வெரிஃபை பண்ண முடியாத நியூஸு. இதெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது திரு தினகரன் அவர்கள் வீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு விருந்தும், திரு பழனிசாமி அவர்கள் வீட்டில் திரு தினகரன் அவர்களுக்கு விருந்தும் வைங்க அப்படின்னு பிஜேபி சொல்லியிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. திஸ் திங்ஸ் ஆர் நாட் நெசசரி. சகோதரர்கள் பங்காளி சண்டைன்னு பேசிட்டாரு, அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? முத்தம் கொஞ்சிக்கணுமா? போயா ஒரு அளவுக்கு நடித்தா போதும். 100 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 2000 ரூபாய்க்கு நடிக்கிறேன். இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. சசிகலா அவர்கள் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு சார். கோபமாக இருந்து என்ன தஞ்சாவூர் எரிக்க போகிறாங்களா? இல்லை, அவங்க வந்து உதய நுழைய பார்க்குறாங்களாம். பார்த்தேன் நான் அந்த செய்தியை. அதாவது ரொம்ப ஆசையாக இருக்கிறார், அவர்களும் வேட்பாளரை நிறுத்தப் போகிறார்கள் அப்படின்ட்டுலாம். ஷி லாஸ்ட் ஆல் ஹர் கார்ட்ஸ். ஓகே, சண்டை போட்டால் தான் உங்கள் எதிரியும் உங்களை மதிப்பான். புரியுதா? 2021 தேர்தலில் திருமதி சசிகலா அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. சிறையில் இருந்த அப்போது தான் வெளிவந்த சமயம் பெரிய செல்வாக்கு இருந்தது. கிட்டத்தட்ட 93க்கு பிறகு தமிழ்நாடு அப்படி ஒரு ஊர்வலத்தை பார்க்கல. பெங்களூர்லேருந்து இங்கே வரைக்கும் டிராஃபிக் ஜாம். கிட்டத்தட்ட 10-12 மணி நேரம் கழிச்சு வந்தாங்க. இன்ச்சாக நான் வந்தாங்க. அந்த நேரத்தில் பிஜேபி போய் சொல்லுது, தேர்தலெலாம் போட்டிடாதீங்க, வாபஸ். ரைட்டா? என்ன பண்ணீங்க? வாபஸ் வாங்கினீங்களா? அப்போ உங்கள் எதிரிக்கு நீங்கள் யாருன்றது தெரிஞ்சிருச்சா? ஆக்சுவலாக அவ்வளோ கூட்டம் திரண்டு வந்துச்சு.
அதுவே ஒரு நம்பிக்கை இருக்குமே, நம்ம சண்டை போடுதான் இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதையும் தவிர்த்தாங்க. நீ யாருன்றதை பொறுத்து தான்டா சண்டை போடலாமா இல்லையான்றது வந்து முடிவு செய்யப்படும். சண்டை போடுறது உனக்கு துணிச்சல் இருக்கணும்ல, கூட்டத்தை பார்த்தாது உனக்கு துணிச்சல் வரணும்ல. அன்னைக்கு சண்டை போட்டு சேதாரத்தை சந்திப்பதை விட இந்த சொத்தை காப்பாற்றுறது தான் உங்களுக்கு முக்கியமாக இருந்துச்சா? பிஜேபி என்ன சொல்லி மிரட்ட முடியும்? திருப்பி ஜெயிலு தூக்கி வைக்க மிரட்ட முடியுமா? இப்போ தான் ஜெயிலு பார்த்துட்டு வந்திருக்கீங்க, சரி பார்க்கலான்னா அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த செல்வாக்கை பார்த்துட்டு தூக்கி ஜெயிலில் வைக்க முடியாது, ரைட்டா? அதிகபட்சம் என்ன சொல்லியிருப்பாங்க சொல்லு? எதுவுமே இருக்காது, நடுத்ததான் நிற்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? செல்வி ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போது நீங்கள் பழைய ரூபா நோட்டை மாற்றிட்டு இருந்தீங்களா இல்லையா? இதுதான் இன்கம் டேக்ஸ் கேஸை மாற்றிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஹெல்த் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தானே பண மதிப்பிழப்பு வந்துச்சு. ஐ திங்க் 8 நவம்பர் 2016. அப்போ கார்டனில் பதுக்கி வச்சிருந்த ரூபாயெல்லாம் மாற்றினீங்களா? பெரம்பூரில் இருக்கிற வீனஸ் தியேட்டர், பாண்டிச்சேரியில் ஏகப்பட்ட ஃபார்ம் ஹவுஸ், ரிசார்ட்டு வாங்கினீங்களா? இது தெரியாதா? 1200 வருமான வரித்துறை அதிகாரிகளை வைத்து சோதனை நடத்தினார்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு திரு நடராஜன் அவர்களோட உடல்நிலைக்காகவோ இருக்கோன்னு நினைக்கிறேன், பரோல் கிடைக்குது உங்களுக்கு கர்நாடகா சிறையில் இல்லையா? வந்து என்ன பண்ணீங்க? அந்த 2016 கொடுத்த பணம் திருப்பி வந்துருச்சான்ட்டு அதைத்தானே பரிமாற்றம் பண்ணிகிட்டு இருந்தீங்க. அடையார் வீடு தானே நினைக்கிறேன், அடையார் டி நகர் வீடுன்னு நினைக்கிறேன். அங்கே உட்காந்து அந்த கணக்கு வழக்கு தானே இப்போ சரி பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ தானே ரைட் நடந்துச்சு. அப்போ உங்கள் கவனம் எதில் இருக்குது? உங்களோட பலவீனம் பணத்தில் இருந்துச்சுன்னா எப்படி சண்டை போடுவீங்க? இவ்வளோ நெருக்கடி வரும்போது நான் ஏன் சண்டை போடுறேன்? என்னோட கவனம் பணத்தில் இருந்துச்சுன்னா சிம்பிளாக சொல்லலாம்ப்பா. இன்றைக்கி திமுக பணத்தை கொட்டி கொடுக்க தயாராக இருக்கிறதா இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு கவனம், ஆசை, விருப்பம் பணத்து மேலே இருந்துச்சுன்னா நான் இந்த கஷ்டத்தை படுவேன்னா? பட வேண்டிய அவசியம் இருக்கா? இதுதான். பணத்து மேலே ஆசை இருந்தால் சண்டை போட முடியுமா? முடியாது. இப்போயும் நம்ம பேங்க் அக்கௌண்ட் செய்து வீடு கிடையாது, காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எதுவுமே நம்மகிட்ட கிடையாது, கேமரா மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பேசுகிறோம்? மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாத்தையும். இந்த யூடியூப் வருமானம் கூட கைக்கு வராது. ஆமாம், வராது. எதுக்கு பேசலாம்? மக்களுக்கு செய்தியை கடத்தணும். அப்போ தான் சண்டை போட முடியும், புரியுதா? போயஸ் கார்டனில் மறைத்து வைத்திருந்த பல 100 கோடிகளை மாற்ற வேண்டும் என்பதில் நீங்கள் அப்போது கவனம் செலுத்தி கொண்டிருந்தீர்கள். என்னென்ன வேலை பார்த்துட்டீங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அந்த அமௌண்ட்டு வேணுமா அரசியல் வேணுமான்னு கேட்கும்போது எனக்கு அமௌண்ட்டு தாங்க முக்கியம்ட்டு தான் நீங்கள் வாபஸ் வாங்குறீங்க. எதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அதே தான் அவங்க எதிரி சொல்கிறாங்க. வந்து பிரச்சாரம் பண்ணுறியா? அமௌண்ட்டு வேணும்னா வந்து பிரச்சாரம் பண்ணு, ரைட்டா? இப்போ என்ன ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு? பிரச்சாரம் பண்ணணும். அப்புறம் தான் நான் சொன்னேன்ல, குடியிருக்கிற வீடு வராதியா, புரிஞ்சுக்க. சரியான வீடு 150 கோடி இருக்கும். போயிருக்கீங்களா? வீடு. இபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் சேர்ந்ததில் எதிரியை வீழ்த்திருக்காண்டி சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. இதில் என்ன சார் கோவம் இருக்குது? யாருக்கு கோவம்? சசிகலா அவர்களுக்கு எதுக்கு கோவம்? நம்மளை அழைத்து பேசவில்லை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் இல்லாமல் முடியாதுமா. அந்த ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு இந்த அதிமுக தலைவர்கள் வரிசையாக நின்று சசிகலாட்ட பேசின அந்த வீடியோ ஒன்று பார்த்து தம்பி தான் உருக்கமாக பேசுவார், குணச்சித்திர நடிகர். அம்மா நீங்கள் தான்மா வழிகாட்டணும்மா, நீங்கள் இல்லைன்னா இதை எதிர்பார்க்குறாங்க. நடக்குமா? இது அன்னைக்கு சண்டை போட்டிருந்தா இது நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதி பேராவது நின்றுமா, கரெக்டா? இதை திடீர் சிஎம் ஆகலாம் என்று நினைப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னா வெளியில் வந்து பேசணுமா பேச வேணாமா? பேசணும். அதுவும் அவங்களோட கொள்கை எதிரி. ஃப்ரெண்டு பற்றி விமர்சனம் பண்ண சொல்லலை, ரைட்டா? கொள்கை எதிரி தானே. என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள்? மோடி அங்கிள் ஒரு படத்தை பார்த்து பயப்படுறீங்களா? மோடி அங்கிள் பேசுங்க. போர்வை எடுத்து இப்படி போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் எதிரி உங்களை எப்படி மதிப்பான்? சசிகலா அவர்கள் வந்துட்டு தேர்தலில் போட்டியிட முடியாது. அப்போது நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க தஞ்சாவூர் சைடு வந்து அவங்களுக்கு வந்து நல்லா செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்போது அவங்க இங்கே இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் சீட்டு வாங்குறதுக்காக கூட அவங்க கோபமாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல சார்? சீட்டுலாம் கிடையாது தம்பி, அவருக்கு தான். ஆதரவாளர்கள் கூட கிடையாது. வீடு வேணுமா வேணாமா? கேட்டதுக்கு பதில் சொல்லு. வீடு மட்டும்தான் அவங்களுக்கு. ஆமாம், அரசியல் வேணாம். வீடு வேணுமா வேணாமாப்பா? நான் கேட்கறது பதில் சொல்லு. உனக்கு வீடு வேணுமா வேணாமா? வேணும் சார். அப்போ வந்து பிரச்சாரம் பண்ணு. ஒரே டிமாண்டாக தான். ஆமாம், இங்கே சீட்டு கிட்டுலாம் கேட்டேன்னா வீடு கிடையாது, பரவாயில்லையா? நாங்கள் தான் பார்த்து ஏதாவது கொடுத்தா வாங்கி. நீங்கள் சொன்னீங்களே முன்னாடி வீடுக்காக தான் போனாங்க அப்படின்னு, அப்போ வந்துருவாங்க. அப்புறம் ரொம்ப முதுமை அடைஞ்சிச்சு, கணவர் இல்லை, சொந்தக்காரங்க பூரா போயிட்டாங்கப்பா. ஜெயலலிதா அவர்கள் மீது அவர்கள் பெயரில் சொத்து வைக்க முடியாது என்பதற்காக இவங்க சொந்தக்காரங்க பூரா வாங்கினாங்க. இப்போ உங்கள் ஊர்லேயும் இருப்பாங்கல்ல, உனக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்க, உங்களுக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல, மாமா, மச்சனன், பெரியப்பா, பெரியம்மா, ஒன்று விட்ட பெரியப்பா, ஒன்று விட்ட சித்தப்பா, இவ்வளோ பேர்லேயும் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, பல 1000 கோடி. அப்படியே போயிட்டாங்க. பேசுறது இல்லை யாரும் தெரியுமா? தினகரன் பேசுகிறாரா? குரு பூஜைக்கு போயிட்டு தனித்தனியாக போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஒருத்தர் பேசுறதில்லை தெரியுமா? 4 ஆண்டு காலம் சிறையில் ஒன்றாக இருந்த இளவரசி பேசுவதில்லை தெரியுமா? சுதாகரன் பேசுறதில்லை, டாக்டர் சிவகுமார் பேசுறதில்லை. அப்புறம் என்ன காரணம் சார்? துட்டு தான். இப்போ நான் தான் இளவரசியோட பையன் விவேக்னு வச்சுக்கோ, ஓகே?
என் பேரில் ஒரு 500 கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி இருக்குது. இப்போ நான் போய் சசிகலா கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்க, தம்பி இந்த 500 கோடி ப்ராப்பர்ட்டி உண்டு இல்லை, எல்லாருக்கும் சமமாக பிரித்து கொடுக்கணும், நம்ம அம்மா பேர் வச்சு கொள்ளையடிச்சு சம்பாதிச்சது, அதனால் இது உனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு? ஓ, பார்த்தா தானே கேட்பீங்க. புரியுதா? இதுதான் நிலைமை. இப்போ ஆப்ஷன் இருக்கா சொல்லு. இப்போ கேண்டிடேட் போடுறியா? வேட்பாளர் சீட்டு வேணுமா? வேணாம், வீடு போதும். வீடு வேணும். நிறுத்தி. இல்லை அது வீடும் போயிடும். தினகரனை பற்றி பேசிட்டோம். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இதே தானே நானும் சொன்னேன், ஏதாவது ஒன்று சேரணுன்ட்டு. இப்போ வந்து நீங்கள் ஒன்று சேர்ந்துட்டீங்க. இந்த முடிவை அப்பயே எடுத்திருந்தாக்க நான் தாவா கேட்க போவேன், இங்கே வந்துருப்பேன் அப்படி சொல்றாரு. முச்சந்தியில் விசிலடிச்சுன்னு நிற்க மாட்டேனே. ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னதாக தகவல். சி அதிமுகவில் இருந்திருந்தால் அதன் மரியாதை வேறு, செல்வாக்கு வேறு. இன்றைக்கி இவருக்கு வந்து நிர்வாக செயலாளரோ ஏதோ ஒருங்கிணைப்பு செயலாளர்னு ஏதோ ஒரு பெரிய பதவியெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள். ஆனால் எதிர்காலம் இருக்கிறதா? இன்றைக்கி அவரால் கோபியில் எம்எல்ஏ ஆக முடியுமா? அவ்வளோதான் அதான் நேற்றே சொல்லிட்டீங்க, முடியாது. பிஜேபி இறங்கி அடிக்கும், எல்லாரும் இறங்கி அடிப்பாங்க. இன்னொன்று குறிப்பாக இந்த மீண்டும் தனது பிரச்சாரத்தை தொடங்கிய திரு பழனிசாமி கோபியில் தான் கூட்டத்தை போட்டார், ஞாபகம் இருக்கா? ஆமாம். இந்த இடத்துல வெற்றி விழா நடக்கும்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? அப்போ கோபியை விட்டுருவாரா? ஸோ புலம்பத்தான் செய்வார். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது அவருக்கு தான் தெரியும். என்ன விஷயன்றதை சொல்லிடுறேன். லீடரையை பார்க்க முடியறதில்லப்பா. இங்கே இன்னொரு பஞ்சாயத்து வேறு ஓடிக்கிட்டு இருக்கு. அதிகமாக லீடரை பார்க்குற ஒரே ஆள் செங்கோட்டையன். ஏன்னா அவர் மூத்தவர்ன்றதுனால இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொன்னோன்னா வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்துடுறாரு. அது விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு பிறகு இன்றைக்கி வரைக்கும் விஜய் 10 பைசா பாக்கெட்லேருந்து எடுக்கலை. கரூரில் உயிரிழந்த 41 குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலா 20 லட்சம் ரூபாய் கூட நான் கொடுத்த பணம். அதுக்கு பிறகு நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி உட்பட எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நான் தான் செலவு பண்ணுறேன். 10 பைசா செலவு பண்ணாத செங்கோட்டையன் லொடுக்குன்னு போய் லீடரை பார்க்குறாரு. என்னால் பார்க்க முடியல, என்னையா நடந்துட்டு இருக்கு? புஷி ஆனதுக்கும் செங்கோட்டையனுக்கும் முரண் அப்படின்ட்டுலாம் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க கூட இல்லைன்னு சொல்லிட்டு புஷிக்கும் அவருக்கும் பிரச்சனை இல்லை. புஷிக்கு எப்படி யாரு கூடயாவது முரண் எப்படி வர முடியும்? புஷி அவர் பாட்டு 4 சின்ன பசங்களை வச்சுட்டு ஏய் ரீல் சர்றா அப்படின்ட்டு போய்ட்டு தலைவர் அவர் பாட்டு போவார். அவர் உலகம் வேறு. இந்த இப்போ நான் கொண்டு போய் இந்த ஜனநாயகன் போஸ்டரை கொண்டு போய் சாமிக்கிட்ட வைப்பேன், கரெக்டாக வீடியோ எடுக்கணும், ரைட்டா? இவ்வளோ தான் ஒரு உலகம். செங்கோட்டை போய் பார்த்தா என்ன, பார்க்கலன்னு என்ன பிரச்சனை? அவங்களுக்குள்ள இல்லை, ஆதவுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை. அதில் இன்னொரு பஞ்சாயத்து வரையா சார், செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு ஆதரவாளர்களுக்கு வந்து போஸ்டிங் கேட்குறாராம், கொடுக்கல. இது பஞ்சாயத்து, புரியுதா? இப்போது நான் என்னால் என்னோடய ஃபாலோவர்ஸ் அந்த சத்யபாமாவை முன்னாள் எம்பி அதிமுகவில் அது மாதிரி ஒரு 60-70 பேர் ஒட்டுமொத்தமாக தூக்குனார் எடப்பாடி, ஒருத்தர் விடாமல் ஓடு. அவங்களுக்கு கொஞ்சம் போஸ்டிங் போட்டு கொடுங்கடான்னு கேட்டால் சுறா படம் பார்த்தவங்களுக்கு தான் போஸ்டிங்ட்டாங்க. அடா ஆமாம் பண்ணா எத்தனை படம் பார்த்துருக்க? நார்மலாக ரசிகர் மட்டத்தில் இருந்தவங்களுக்கு தானே, அதாவது வெறி பிடித்த விஜய் ரசிகர்களுக்கு தானே இங்கே முன்னுரிமை. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் சுறாவை எப்படி பார்த்துருப்பாங்க? சுறா போட்டு வேணால் தின்றுருப்பாங்க. ஸோ போஸ்டிங் வாங்க முடியல. இதை யார்கிட்ட போய் பேசி வாங்கணும்? விஜய் அவர்கள். விஜய் பார்க்க முடியுதா? முடியலை. அப்படியே பார்த்து பேசினாலும் விஜய் உட்காருங்க, யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டம் வேகன்சின்னு பேசி கீச்சிட்டு வர சார். அவங்க வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் சேரும்போதே வந்துட்டு இந்த ஈரோடு, இந்த கோபி, இந்த மாதிரியான ஏரியாவில் வந்துட்டு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டிமாண்டை வச்சு தான் சேர்ந்ததாக சொல்கிறாங்க. அப்போது அவருக்கு போஸ்டிங்கை கூட வாங்க முடியலன்னா என்ன? அது அன்னைக்கு நான் சொல்கிறது இன்னைக்கு. அன்னைக்கு சேர்ந்துட்டல முடிஞ்சு போ, வேணான்னா போ. எங்கே போக முடியாதுல்ல, மூடிட்டு உட்கார். யோசிச்சு முடிவெடுக்க வேணாம். உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுத்தவர்களின் கதி என்ன ஆகிறது பார்க்குறீங்களா? இதுதான் சிக்கல். இப்போ மறுபடியும் போய் சேர வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம் அவர் கதை முடிஞ்சுப்பா, அவள் தான்ப்பா அப்படியே விசிலிச்சு போக வேண்டியதான், விடு பாவத்தை. சார் இப்போ வந்து டிடிவி அவர்களும் சேர்ந்துட்டாரு, இபிஎஸ் அவர்களும் கூட்டணியில் சேர்த்துட்டாங்க. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா அவர் அங்கேயே இருந்திருப்பார்ல சார். கரெக்டுப்பா. நீ எங்கப்பா பண்ணணும்? இதை கட்சிக்குள்ளே இருந்துட்டுல பண்ணணும். அண்ணன் வேலுமணி இருக்காரு, தங்கமணி இருக்காரு, அண்ணன் சி சண்முகம் இருக்காரு, அண்ணன் முனுசாமி இருக்காரு, சேர்த்துக்கலாங்க அவங்கள. வாங்க போய் பேசுவோம் அண்ணங்கிட்ட. இதென்ன பண்ணியிருக்கணும்? பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு கெடு விதிக்கிற. அதுவும் கெடு விதிச்சா ஆமாம் கெடு விதிச்சுன்னு சொல்லணும். கெடுவை விதிக்கலன்னு சொல்கிற பார்த்தியா? எல்லாரும் லைவில் பார்த்துட்டு இருந்தோம் அந்த ப்ரெஸ் மீட்டிங், ஞாபகம் இருக்கா? கேட்குறாங்க, எங்க 10 நாளில் சேர்க்கலைன்னா என்னங்க பண்ணுவீங்க? 10 நாளுக்கு பிறகு சொல்கிறேன் சொன்னாரா? ஒரு கெடு விதிச்சிட்டாருப்பா எடப்பாடி, நடவடிக்கை எடுக்கலப்பா. எடப்பாடி யாரும் மதிப்பாங்களையா? யார் லீடரு? இதுதான் தம்பி அரசியல். உன்னை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து நீக்கினது எதுக்குன்னா டிடிவி தினகரனை பார்த்ததுக்கு. இன்றைக்கி நானும் டிடிவி நண்பர்கள். நீ வாயை மூட்டை அமைதியாக இருந்திருக்கணுமா இல்லையா? தெரியுது அரசியல் நான் என்னென்ன. நான் ரொம்ப கூடுதலாக திரு எடப்பாடி பழனிசாமியை புகழ்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம், நீங்களே கூட நினைக்கலாம். நான் அவரோட ரசிகர்.
அவர் வந்து கூடுதலாக போகணும் எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல, நான் மந்திரியாக போகிறதில்ல, நான் எம்எல்ஏ சீட்டு கேட்க போகிறதில்ல, நான் உண்மையிலே அவரை ரசிக்கிறேன். நம்ம எல்லாரும் மறந்துட்டோம் அந்த 2022 அந்த வானகரத்தில் பொதுக்குழு நடந்து இவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அல்லவா, அதற்கு முன்பு இருந்த நிலை என்ன என்பதை யோசிக்க வேண்டும். இன்றைக்கி எல்லாரும் இவரை புரட்சி தமிழன்றாங்க, முதலமைச்சர் வேட்பாளர்ன்றாங்க. அன்னைக்கு நிலைமை யோசிக்கணும். அங்கேருந்து இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்கார். முழுக்க முழுக்க அவரது புத்தி கூர்மையாலும் ஆளுமையாலும் வந்திருக்கிறார். டிடிவி தினகரன் அவருக்கு த்ரெட்டானா பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்தா? இதுதான் இல்லை. பன்னீர்செல்வம் ஆபத்து சார். அப்போ அந்த பன்னீர்செல்வத்தை முழுசாக முடிச்சு விடணும். உலகின் சிறந்த தத்துவ நூல்கள், அரசியல் நூல்கள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, எதிரியை பிசுறு கூட இல்லாமல் முடிச்சு விடு. ஓகேவா? அந்த பிசுறு இருந்துச்சா அந்த பிசுறு துளிர்த்து நாளே ஆபத்தாக மாறும். ஸோ அப்படி தான் மாக்கியவெல்லி சொல்கிறார், கௌடில்யர் சொல்கிறார், எல்லாம் அந்த நூல்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லுது. அந்த செஸ் விளையாட்டில் செக் மேட்டுன்னுவாங்கள்ல, இனி நகரத்துக்கு மூவே இல்லைன்றது மாதிரி, அது மாதிரி கிட்டத்தட்ட ஓபிஎஸ் ஆக்கிட்டாரா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா தெரியும். மனோஜ் பாண்டியன் போனாரா, வைத்திலிங்கம் போனாரா, ஜேசிடி பிரபாகர் தாவேக்கு போனாரா? எந்த தர்மருக்காக சண்டை போட்டுக்கிட்டு அதிமுகவிலிருந்து வெளியேறினாரோ அந்த தர்மர் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டாரா? அந்த தர்மருக்காக தானேயா இவ்வளோ பண்ண நீ? அவன் தர்மருக்காக இப்படி பண்ணனா தர்மர் எம்பி ஆகி அழகு பார்க்க வேண்டும்ன்றதுக்காகலாம் இல்லை, தர்மர்கிட்ட வெயிட்டாக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு பண்ண இருந்தாலும் வேலையா? அதான் தர்மருக்கு ஒரு நீதியா ஓபிஎஸ்க்கு ஒரு நீதியான்னு கேட்டிருக்காங்க. அப்படித்தான். ஓபிஎஸ்க்கு ஒரு நீதி, தர்மருக்கு ஒரு நீதி. இந்த ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அப்படின்னா அதிமுகவில் குரல் எழுப்புறாங்களா? அதிமுகவில் இன்னைக்கு யாராவது எடப்பாடிக்கு எதிராக குரல் எழுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் நீ? அப்படி நியூஸ் வந்ததுக்கு ஏதாவது சேர்ந்து அந்த குரல் தினமலர் அலுவலகத்தில் எழுத்த குரல், அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேள்வி எழுப்பாங்களா? இன்னொன்று தர்மர் சும்மா போல, இந்த மிச்ச சொச்சம் எல்லாம் இருப்பாங்கல்ல ஓபிஎஸ் உதிரிகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டாரு. இதை என்னைக்கோ எடப்பாடியால் செஞ்சுருக்க முடியும் தெரியுமா? ஏன் செய்யலை? முன்னாடி வந்து அம்மா கூட வந்திருக்காரு, ஏடிஎம்கே சிஎம்மாக இருந்திருக்காரு. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. எல்லாரோட அரசியல்வாதிகள் அத்தனை பேரோட கவனம் எதில் இருக்கும்? தேர்தல். ரைட். இப்போ திருவாடானை ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர் அதிமுக வந்து சேர்ந்துருக்கிறார். ரைட்டா? இப்போ வந்தவருக்கு போஸ்டிங் கொடுக்கணும். கரெக்டா? அப்போ திருவாடானை அதிமுக ஒன்றிய செயலாளராக இப்போது இருப்பவரை என்ன பண்ணுவேன்? இன்றைக்கி நிலைமை திருவாடானையில் நான் இபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர், நீ ஓபிஎஸ் அணி ஒன்றிய செயலாளர். ரைட்டா? ஜனவரி 2025 நீ வந்து இபிஎஸ் அணிக்கு வர்றதுக்கு ரெடி. உன்னை இபிஎஸ் அணிக்கு சேர்த்துருந்தா என்ன இருக்கும்? நீ வரும்போது எனக்கு ஏதாவது பதவி கொடுங்கன்னு கேட்பேன். சும்மா வந்து தொண்டரா serviயா? ஏதாவது அட்லீஸ்ட் ஓபிஎஸ் அணியில் நீ ஒன்றிய செயலாளர் இல்லையா? இங்கே ஏதாவது போஸ்டிங் கேட்பேன். உன்னை வந்து உள்ளே இப்போ சேர்த்துக்கிட்டேன்னா ஏற்கனவே ஒன்றிய செயலாளராக இருக்கிற எனக்கு எதிராக நீ அரசியல் பண்ணுவியா? சண்டை நடக்குமா? கண்டிப்பாக. ஒவ்வொரு மாவட்டத்திலும் சண்டை நடக்குமா? எலெக்ஷன் ஒரு மாதம் இருக்கும்போது உன்னை வந்து சேர்த்ததே போதும்னு நினைப்பியா? இப்போ வந்து எனக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுங்கன்னு உன்னால் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஓபிஎஸ் கப்பல் கவிழ்ந்து கொண்டு இருக்கிறது. கேட்பியா நீ? ஏதோ சேர்த்துக்கிட்டாங்களே, எடப்பாடி கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க. ரைட்டா? ஏதோ கரவேட்டி கட்டிட்டு ஊரில் கௌரவமாக சுற்றிட்டு இருக்கேன். எந்த அளவுக்கு பன்னீர்செல்வத்தை பழனிசாமி வெறுக்கிறாருன்னா, கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமாம். காரில் கொடி கட்டக்கூடாது, கரவேட்டி கட்டக்கூடாதுன்னு. அது என்ன தொண்டர் உரிமை மீட்பு குழு? நோத்துனரா? மனோஜ் பாண்டியன் போயாச்சு, அவர் போயாச்சு, வைத்திலிங்கம் போயாச்சு, தர்மர் வந்தாச்சு இல்லையா? நீ ஓபிஎஸோட ஃப்யூச்சர் என்ன? தனியாக நிற்கிறாரு. இங்கே சேர்த்துப்பாங்களா பிஜேபியில்? அதான் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க. என்ன ஃப்யூச்சர்? எதிரி முடிச்சு விட்டாரா? நேற்று சட்டப்பேரவை நடந்திருக்கு சார். அப்போ வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களும் சேகர் பாபுகளும் சந்திச்சதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. வேறு வழி? நீ என்னைக்கு போய் எதிரி வீட்டில் கையை நினச்சோ அன்றைக்கே உன் கதை அதிமுகவை பொறுத்தவரை முடிந்து விட்டது இல்லையா? இன்றைக்கி அவர் ஆப்ஷன் தேடுறாரு. ஓபிஎஸோட மகனுக்கு இப்போ சீட்டு கொடுக்குறாங்க. ரைட்டா? தங்க தமிழ்ச்செல்வம் ஒத்துக்காரா? லோக்கலில் இருக்க திமுக ஒத்துக்கோனா? இப்போ திமுகவில் சேர போகிறாரு அவர். வேறு என்ன வழி? யோ ஓரமாக உட்காரேன்னு வாங்கி திமுகவில். கரெக்டா? என்ன பண்ணுவார் அவர் சொல்லு? சேர்ந்து தான் அவனு ஓரமாக உட்காருவார். பெரிய ஆளுமை அவர். ஏற்கனவே சட்டப்பேரவையில் கேட்குறாங்க, என்ன சார் நீங்கள் உங்கள் முடிவு எப்போ அறிவிக்க போகிறீங்கன்னா, நாங்கள் அரசியல் கட்சியை நடத்தலைன்னு சொன்னார் ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில், ஞாபகம் இருக்கா? அப்போ செங்கோட்டையன் மாதிரி டிவிக்கு அதை சேர்ந்துட்டு பிளாஸ்ட்னு ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா? ஃப்யூச்சரு துட்டு வருமா? திமுகவுக்கு போனாலும் செங்கோட்டையன் உணர்ச்சியில் முடிவெடுத்தவர். அப்படி உணர்ச்சியில் முடிவெடுக்கக்கூடியவர் பன்னீர்செல்வம் அல்ல. செங்கோட்டையனுக்கு கேஸ் இல்லை, ஏடி இல்லை, இன்கம் டேக்ஸில் கேஸ் இல்லை. நீங்கள் அப்படியா? புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமின்னு ஓபிஎஸ் பையன் ரவீந்திரநாத் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க வாட்ஸ்அப்பில், தெரியுமா? இது எப்போ? இன்னைக்கா? என்ன சார் இது? எஸ், ஸ்டேட்டஸ்லாம் பார்த்து சேர்த்துக்க முடியாது தம்பி. நான் அவர் அவ்வளோ மொக்கையாகிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கீங்கன்னு தெரியுதா? நான் பேச்சு பேசுனீங்க பழனிசாமியை.
ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்களே, வெட்கமாக இல்லை? அழிச்சிட்டாரா எதிரியா? இதுதான் அரசியல். இதைத்தான் நான் ரசிக்கிறேன்னு சொன்னேன். புரியுதா? இதை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்லு வேணும். எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பன்னீர்செல்வத்தை சேர்த்துக்கன்னு, தெரியுமா? நான் சொல்கிறது அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள். உங்களுக்கு இன்னும் முக்குளத்தூர் ஓட்டு தானே வேணாம், வாங்குறேன் போ. பங்காளியை சேர்த்தாரா? நேற்று ஒரு தனியார் தொலைக்காட்சியில் திரு டிடிவி தினகரன் அவர்கள் பேசினார். பார்த்தீங்களா என்ன பேசினார்? செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு உணர்ச்சி வசப்பட்டு அங்கே போய் சேர்ந்துட்டாரு. அந்த வார்த்தை தெரியுதா? தெரியுது. எப்படி சேர்ந்தாரு? உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டாரு. நான் ஏன் தினகரனை இன்டெலிஜென்ட் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்திருக்கேன், கவனிச்சிருக்கீங்களா? உணர்ச்சி பூர்வமாக முடிவு எடுக்கக்கூடாது. செங்கோட்டையன் அன்று எடுத்த முடிவு உணர்ச்சி வசப்பட்டு எடுத்த முடிவு. தினகரன் ஒரு வார்த்தை கேட்டிருந்தா கூட பைத்தியமாயா நீ உட்காரியா மூடிக்கிட்டு அப்படின்ட்டு இருப்பார். அவர் கடைசி நேரத்தில் சேர போகிறதா தகவல் வந்தோடனே ட்ரை பண்ணியிருக்காரு தினகரன். அவர் ஃபோன் எடுக்கல. ஐயோ நம்ம போய் பிளாஸ்ட்டுக்கு போகலாம் நம்ம அப்படின்ட்டு யோ அப்படின்ட்டு போயிட்டாரு. அதே போல் தினகரன்ட்ட வந்து ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலாவை பற்றியும் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருனாக்க, இப்போ எனக்கும் ஏடிஎம்கேக்கும் எந்த சட்ட பிரச்சனைகள் கிடையாது, பட் ஓபிஎஸ் அண்ணா வந்து இருக்கு, அவர் வந்து வாபஸ் வாங்கிட்டு வந்து சேர்ந்துக்கலாம், அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம நிகழ்ச்சியில் நேற்று சொன்னோமா, அமமுக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்று வழக்கு போட்டதா? இல்லை. எடப்பாடி பொதுச் செயலாளர் ஆனது செல்லாது என்று வழக்கு போட்டதா? இல்லை. இந்த 2 வேலையும் செஞ்சது யாரு? ஓபிஎஸ் அண்ட் சசிகலா. சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாதுன்னு போட்ட சூட் ஐ திங்க் ஸ்டில் பெண்டிங். ஷி லாஸ்ட் தி கேஸ். ஹைகோர்ட் நிலுவையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ தினகரன் சொன்னது மாதிரி அது எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாக்க சேர்த்துக்கு வாய்ப்பு இல்லதா? இனிமேல் நீ எதுக்கு பாஸ்? இல்லை, அவங்க இறங்கி வராங்க, நான் வாபஸ் வாங்குறேன் எல்லாத்தையும். நீ எதுக்கு? முந்தா நாள் பேசும்போது கூட திமுக வீழணும், சிலர் தங்களது பிடிவாதத்தை விட்டு கொடுக்க வேண்டும்னு சசிகலா பேசியிருக்காங்க. பேசுனாங்களா? யார் பிடிவாதத்தை விட்டு கொடுக்கணும்? பழனிசாமி அவர்கள். அப்போ திருப்பி இங்கே வந்து உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பிடிவாதத்தை விட்டு கொடுணுவேன் தேவையா? இன்றைக்கி பழனிசாமியை பிடிக்காத ஒரு 4 பேர் எப்படி இருப்பான்ல கட்சியில், அவன் ராஜா மாத்தான் அங்கிட்டு போக மாட்டான். எதுக்கு? முக்குளத்தூர் ஓட்டு தானே வேணும். பங்காளி வந்துட்டார். டெல்டா மாவட்டத்தில் இருக்க முக்குளத்தூர் ஓட்டு வேணும். இங்கே பிரச்சாரம் பண்ணுறதுக்கான ஏற்பாடை வீட்டு ஓனர் பிஜேபி செய்து விடும். கரெக்டா? எதுக்கு கவலைப்படணும் பழனிசாமி? திரு ஹரிஷ் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இவ்வளோ தூரம் கெஞ்சுறான் கட்சிக்காரன், சேர்த்துக்கிட்டா என்ன, எதுக்கு சேர்க்கணும் சொல்லு. இன்றைக்கி பாவமாக இருக்கு, யோசிச்சு பாவம் அப்படின்னு சேர்த்துக்கிறேன். நாளைக்கு எனக்கு இது தலைவலியாக மாற வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதே மாதிரி தான் பாவப்பட்டு முன்னாடி செங்கோட்டையனுக்கும் இது கொடுத்தாங்கல்ல. எது முன்னாடி நீக்கினாங்க அம்மா. அதுக்கு முன்னாடி செங்கோட்டையனை பழனிசாமி ஃபஸ்ட்டு வந்து கட்சி பதவி தான் பறிச்சார். ரைட்டா? கட்சி பதவியே பறிச்சுட்டு அப்போ கூட இருக்கவங்க சொன்னாங்க, என்ன நம்ம கட்சியில் 7-9 வாட்டி எம்எல்ஏ வருவார், விடுங்க பாவம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு, நீ சொல்கிறதுக்காக விட்றேன் தம்பி, ஏன்னா கட்சி விட்டே தூக்கிடுவேன் அப்படின்ட்டு அன்றைக்கி அந்த மூடில் இருந்தார். திருப்பி குறுப்பூசைக்கு போகிறீங்க, எங்கேயோ குடியிருப்போ அப்படின்னு அனுப்பி விட்டார். அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டார். அந்த தப்பை மறுபடியும் பண்ண மாட்டார்ன்றதை விட திஸ் இஸ் அ ராங் கம்பேரிசன். செங்கோட்டையன் இஸ் நாட் சசிகலா. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஷூட்னஸ் ஆஃப் பழனிசாமி. அரசியலையே 24 மணி நேரமும் ஆக்சிஜனாக சுவாசிக்கும் ஒரு மனிதர் தான் இப்படியெல்லாம் சிந்தித்து முடிவெடுக்க முடியும். நான் இப்போ கேட்குறதுக்கு லாஜிக்கான்னு சொல்லுங்கள். சேர்த்துக்கலாம், ஏதோ சேர்த்து ஒரு பதவி கொடுக்கலாம்ப்பா, ஏதோ ஒரு பெரிய உப்பு சப்பு இல்லாத ஒரு பதவியை கொடுக்கலாம். அது நாளைக்கு எனக்கு தலைவலியாக மாறுமா மாறாதா? கண்டிப்பாக மாறும். ஏதாவது ஒன்று செய்வார், அதை ட்ரை பண்ணி பார்ப்பாரு, பண்ணுவோமே அப்படின்ட்டு. எதுக்கு? இன்னைக்கு எலெக்ஷனுக்கு தேவையான முக்குளத்தூர் ஓட்டு வருமா வராதா? வரும். அப்புறம் எதுக்குப்பா சசிகலாவும் பன்னீரும் சொல்லுங்கள். நான் தான்ப்பா பழனிசாமி. பன்னீர்செல்வத்தை இன்றைக்கி கட்சியில் சேர்க்கணுன்றதுக்கு ஒரு கன்வின்சிங்கான ரீசனை சொல்லுங்கப்பா நீங்கள் 2 பேரும். சார், இப்போ தென் மாவட்டங்களில் வந்துட்டு அவருக்கு ஓட்டு இருக்கிறதா சொல்கிறாங்களா சார்? முக்குளத்தூர் ஓட்டு. இந்த ஓட்டை வாங்குறதுக்கு உங்களுக்கு சீட்டு வேணும், ஓகேவா? எங்கெங்கெல்லாம் அவருக்கு ஓட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறதோ அந்தந்த இடங்களிலெல்லாம் தருமரையும் தினகரனையும் பிரச்சாரம் செய்ய வைப்பது. திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களில் வாக்குகள் இருக்கிறது அப்படின்னு வைத்துக்கொள்வோம். அந்த இடத்துல சசிகலா பிரச்சாரம் பண்ண வச்சா வருமா வராதா? வரும் சார். சசிகலாவோட பன்னீர்செல்வம் பெரிய தலைவரா? இல்லை. இப்போ சொல்லுங்கள், எதுக்கு சேர்க்கணும்? பாவமாக அதுக்கு சேர்த்துட்டு போக முடியாது. அரசியலில் பாவத்துக்கோ புண்ணியத்திற்கோ இடம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அரசியல். வரலாறு பூரா படிச்சிருக்கீங்கல்ல. பையன் அப்பனை படுக்கையில் போட்டு தள்ளின கதைகள்லாம் இல்லை வரலாறுல. வரலாறு நெடுக இருக்கிறது. ரத்த சொந்தங்கள் இப்படி கொலை செஞ்சுக்கிறாங்க, இதில் இன்னொருத்தருக்கு வந்து பாவம் பார்க்கணும். பாவம் தம்பி. சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது அரசியலில் மிக மிக முக்கியம் என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன்.
அந்த 2022 அதிமுக ஜூன் பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அல்லவா, அன்றைக்கி அவர் பலவீனமாக இருந்தார். ரைட்டா? அதுக்கு முத நாள் நடக்கிற சம்பவம், வேலுமணி, தங்கமணி, நத்தம், இது மாதிரி ஒரு 7-8 மூத்த தலைவர்கள் பன்னீர் வீட்டுக்கு போகிறாங்க. சரியா? இணை பொதுச் செயலாளராக இருந்துக்குங்க. அண்ணன் தான் பொதுச் செயலாளர். உங்களுக்காக இணை பொதுச் செயலாளர் என்ற ஒரு பதவியை உருவாக்குகிறோம். எதற்கு? இரட்டை தலைமை இனி வேண்டாம். ஏன் இரட்டை தலைமை வேண்டாம்? 2 ராஜ்யசபா சீட்டு காலியாகுது, 2 கேண்டிடேட்டை போடுவோம், அனௌன்ஸ் பண்ணுவோன்ட்டு முடிவெடுத்தா எனக்கு ஒரு ஆள் வேணும், என் ஆள் தர்மரை நீ எம்பி ஆக்கினா தான் நான் கையெழுத்து போடுவேன், என்ன போட மாட்டேன் உண்டு. இதுக்காக தான் பண்ணீங்க. அந்த ஸ்டேஜில் தான் பழனிசாமி முடிவெடுக்கிறார். ஒவ்வொரு வாட்டியும் உன்ட்ட நான் கெஞ்சிட்டு இருக்கணுமா? ரைட்டு. அந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட 85% பொதுக்குழு உறுப்பினர்களை வளைத்து விட்டார் பழனிசாமி. இவர் மகனும் பாஷ்யத்தில் முதலீடு பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்த சமயத்தில் இவர் பொதுக்குழு உறுப்பினர்களை வளைத்து கொண்டிருந்தார். இவர் அப்போது வசூல் செய்து கொண்டிருந்தார். ஸோ தர்மர் எம்பியை ஆக்கினா தான் நான் கையெழுத்து போடுவேன்னு சொன்ன உடனே பழனிசாமி முடிவெடுத்தார். இது ரொம்ப நாள் போக. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, என்ன ஆஃபர்னா, அது ஒற்றை தலைமை, ஒருத்தர் தான் ஃபார்ம் பி ஃபார்ம் ஏல கையெழுத்து போடுவார். ஓகே, நீ முன்னாடி அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டுலாம் உருட்டிகிட்டு இருக்கிற. ஓகேவா? இணை பொதுச் செயலாளர். ஆனால் பொதுச் செயலாளருக்கு கீழே ஒரு பொதுச் செயலாளர் தான். தம்பி 8 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க வீட்டில், பன்னீர் வரல. ரவீந்திரநாத் மட்டும் வீட்டில் இருக்கார். கடைசியாக இதுக்கு ஒத்துக்கணுன்னா இன்னொரு 500 கோடி கொடுங்கன்னு கேட்குறாரு. தெரியுமா? அங்கே காத்திருந்த ஒரு தலைவர் என்னிடம் சொன்னது. இப்போ சொல்லுங்கள், எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கணுமா? அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தூக்கி போட்டு மிதிக்கணும். அன்னைக்கு பலவீனமாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இன்றைக்கி உங்களுக்கு இணை பொதுச் செயலாளர் கொடுப்பாரா? ஏன் கொடுக்கணும்? இன்னைக்கு அவர் 4 பேர்த்த காலி பண்ணிட்டு இருக்காரு. அண்ணாமலையே தூக்கி வீசியாச்சு. சொல்லுங்கள். ஆமாம் சார், அவருக்கு வந்துட்டு வாக்கு தான் முக்கியம். போய் டிடிவி தினகரனும் வந்துட்டாங்க, பிரச்சாரத்துக்கு அவங்களும் வராங்க. அப்புறம் எதுக்கு இவர் வந்துட்டு ஓபிஎஸ் வந்து டிஎம்கேக்கு போனால் கூட இவங்களுக்கு தான் லாபம்னு நினைக்கிறேன். எஸ், கட்டு சொத்து பெருச்சாலி பஸ் இது. புரியுதா? இதனால தான் அவரை நான் ரசிக்கிறேன். புரியுதா? கடந்த 3 ஆண்டுகளாக நடந்த சம்பவங்களை எல்லாம் தொகுத்து பாருங்கள், ஒன்றா பாருங்கள். எப்படி இந்த இடத்துக்கு வந்தார்? ஈஸியாக வந்துட்டாரா? இன்றைக்கி தொண்டன் பூரா எடப்பாடி பேரை சொன்னேன்னா ஆர்ப்பரிக்கிறானே, சும்மாவா ஏற்றுக்கிட்டான்? அதுக்காக உழைச்சாரு. இவ்வளவு கடுமையான உழைப்புக்கு பின்னால் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இது போன்ற எந்த உழைப்பை பன்னீர்செல்வம் போட்டார்? சொல்லுங்கள். இப்போ திருப்பி சேர்த்து திருப்பி இரட்டை குழல் துப்பாக்கி, இரட்டை தலைமைன்னு நீ ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு ஆட்சி அமைச்சிட்டா எப்படியும் ஒரு 50 பேர் அதிருப்தியில் இருப்பான். புரியுதா? எனக்கு அமைச்சரவையில் இடம் இல்லை, அமௌண்ட் வரல இருப்பானா? அவனையெல்லாம் சேர்த்துக்கிட்டு மீண்டும் இரட்டை தலைமைன்னு பன்னீர்செல்வம் ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அதுக்கு நீ எம்எல்ஏவே ஆகாமல் உன்னை வீட்டில் உர வச்சா முடிஞ்சா எதிரியோட கதை முடிச்சு. அதுதான் சார். அமித்ஷா அவர்கள் வந்துட்டு 28ஆம் தேதி வராரு. அப்போ வந்துட்டு இந்த தேமுதிக ஐயா இவங்கெல்லாம் வந்துட்டு சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? 2க்குமே வாய்ப்பு இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருவது எண்ணிக்கையை இறுதி செய்ய, அதற்குள் தேமுதிகவோ ஐயாவோ முடிவெடுக்க வேண்டும். ஒவ்வொரு கட்சியிலையும் ஒரு ஆளை திமுக போட்டு வச்சுருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, 1.5 லட்சம் கோடி வச்சுருக்காங்கன்ட்டு. எதுக்கு அந்த பண்ண ரூமில் அடிக்க வைக்கிறதுக்கா? எலெக்ஷன் செலவு பண்ண இப்படி செலவு பண்ணுறது. டிவிக்கு எடுத்துக்கிட்டால் ஆதவர்ஜன் அண்ட் ஜானார்கிசாமி. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவே திமுக இல்லை. அப்படியா? நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி எவ்வளோ பாரம்பரியமான கட்சி என்பது உனக்கு தெரியும். ஒரு ரவுடி பயில எதுக்குப்பா காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுக்கிறாரு கார்கே? எவ்வளோ புகார் போச்சு, எதுக்கு தேர்ந்தெடுக்கிறாரு? ஒரே சமூகம், திமுகவின் அழுத்தம். ஓகேவா? கார்கே, செல்வ பெருந்தகை காங்கிரஸில் இருக்கக்கூடிய திமுக ஏஜென்ட்டுகள். இதுபோல் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏஜென்ட் யார் என்றால் ஜி.கே. மணி. பல முறை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டன. சரியா? ஐயா நம்ம பார்த்துக்கலாங்க, அங்கே பெரிய ஆஃபருன்னா ஐயா கிட்ட திருப்பி சொல்லிகிட்டு இருக்கார் ஜி.கே. மணி. நேற்று ஃபைனலாக ஐயா கேட்டுட்டார், யோ எத்தனை தான் ஏன் தர்றாங்க திமுகவில்? ஐயா 9 தரதா சொல்கிறாங்க அப்படின்னா, ஐயா இதுக்கே ஷாக். என்னது 9? என் பையனுக்கு அங்கே 18 சீட்டு ராஜ்யசபாலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, 9 அப்படின்னா திருப்பி பிஜேபிக்கு தொடர்பு கொள்ளலாமான் போது அந்த டோர் க்ளோஸ்டுன்ட்டாங்க. இல்லை இந்த ராஜ்யசபா சீட்டுன்னு உங்கள் பையனுக்கே ராஜ்யசபா கிடையாதுன்ட்டாங்க. ராஜ்யசபா யார் கொடுக்கணும்? பிஜேபியாக கொடுக்க முடியும்? ஏடிஎம்கே தான் கொடுக்கணும். ஒவ்வொரு ராஜ்யசபாவை தூக்கி நான் போகிற வரவங்களாம் கொடுத்துருந்தா அப்புறம் என் கட்சி என்ன வருதுன்ட்டார் எடப்பாடி. போன வாட்டி அன்புமணிக்கு கொடுத்தோம்,
24 கூட்டணிக்கு வந்தாங்களா? வரல சார். ஜிகே வாசனுக்கு கொடுத்தோம், 24 கூட்டணிக்கு வந்தாங்களா? எதுக்கு? கொடுக்க முடியாது போன்ட்டார். எம்எல்ஏ சீட்டு தரேன், இந்த ராஜ்யசபா கீஜசபான்னு தூக்கிட்டு வராது. இப்போ தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கிடையாது. இவ்வளோ திமிரு பண்ணுற ஓப்பனாக டிக்ளேர் பண்ணாங்களா? எந்த கட்சியாவது எழுத்துப்பூர்வமாக உங்களுக்கு இந்த மாதம் ராஜ்யசபா தருகிறோம்னு எழுதி அறிக்கை வெளியிடுவாங்களாப்பா கையெழுத்து போட்டு? விட்டாங்களா ஏடிஎம்கே? அதுக்கப்புறமும் எங்கள் முடிவை நாங்கள் ஜனவரியில் அறிவிப்போம், நாங்கள் ஜனவரி முடிய போது அறிவிங்க. அதை விட்டதுனால தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்களோ. இப்போ அதுவும் கிடையாது, நான் சொல்கிறேன் அது கிடையாது. 10 சீட்டை வாங்கிட்டு வந்து உட்காருதுன்னா உட்காருங்க. எதுக்கு உங்களுக்கு எதுக்கு ராஜ்யசபா கொடுங்கண்ணா? டீட்டெயிலாக அதை பற்றி பேசிட்டோம், ரைட்டா? ஸோ 9ன்ட்டு ஜிகே மணி சொல்கிற நம்பரை கரெக்டான ஐயா தன்னோட திமுக சோர்சஸில் செக் பண்ணுறாரு. 6 சரியா? இப்போ ஐயா என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். மறுபடியும் பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தி சரி ஒரு 10 கேட்கலாம். அதான் சார் 6 சீட்டு இவங்க கொடுக்குறேன்றாங்க. பிஜேபியில் வந்துட்டு அவருக்கு ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அங்கே போகலாம்ல. போகலாம். அதுவும் இல்லாமல் இங்கே போனால் வந்துட்டு திருமாவளவன் இருக்காரு. அவங்க மக்கள் வந்துட்டு ஓட்டு போடுவாங்களா என்னன்னு தெரில. அதுக்கு பிஜேபி கிட்ட போனால் கூட அப்பா மகன் சண்டைக்கே தாண்டி ஓட்டு கூட வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார். திருமாவளவனோட இவ்வளோ சண்டை அவரே வந்து பெறாத மகன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெற்ற மகனோட அனுசரித்து போயிட்டு அவங்க சமூகம் வந்து ஒன்றா இருக்கும், டிஎம்கேவை தோக்கடிக்குதான், இவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த சைடு வந்தால். அப்போ வந்து இங்கிட்ட வந்துடுவார்னு எனக்கு தோணுது. வருவது ஒன்று தான் சரியான முடிவாக இருக்க முடியும் இல்லையா? நீங்கள் 2 பேருமே இதில் என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத சொன்னீங்க. இங்கே வந்தாங்கன்னா நீங்கள் மாம்பழ சின்னத்தில் போட்டியிடலாம் குறைந்தபட்சம் இல்லையா? திமுகவில் போனால் என்ன சின்னம்? உதயசூரியன். கரெக்டாக? அது ஒன்று. இன்னொன்று விசி ஒத்துக்குமா? எனக்கு தெரிஞ்சு ஒத்துக்க மாட்டாங்க. ஜிகே மணி திமுக ஆளுன்றதே ஐயா இன்னும் கண்டுபிடிக்கல. அதான் எனக்கு வருத்தம். நான் உங்களிடமெல்லாம் சொல்லாமல் நடுவில் சில முறை தைலாபுரம் சென்று வந்து ஐயாவை சந்தித்து விட்டு வந்தேன். ஓப்பனாகவே சொல்லிட்டேன். ஜிகே மணியும் அவங்க மகன் குமரன் எங்கே வேலை பார்க்குறாரு தெரியுமா? ஜிகே மணியோட மகன் திரு குமரன் பாமகவோட லைக்கா நிறுவனத்தில் வேலை செய்கிறாங்க. லைக்கா நிறுவனத்துக்கும் திமுகவுக்குமான உறவு ஊரறிந்த ரகசியம். ஏற்கனவே முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ ஜிகே மணி எதுக்காக இந்த பக்கம் நம்ம ஐயா நம்ம இங்கிட்டு போகலான்னு கூப்பிட்றாருன்றது யோசிக்க வேணாம் ஐயா. இன்னொன்று, திமுகவுக்கு நீங்கள் போயிடுறீங்க சரியா? சின்னம் வாங்க முடியுமா? முடியாது. கட்சி வாங்க முடியுமா? முடியாது. இங்கே என்டிஏக்கு போனால் கிடைக்கும். பையனை பின்னாடி பார்த்துக்கிறது. பிரதமர் ஐயா மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறார். ஆமாம் சார். இன்னைக்கு பிரதமரோட அன்புமணி மேடை ஏறிட்டாரு. அன்றைக்கி நீங்கள் ஏறி இருக்கலாமா? ஐயா மேடை ஏறிண்டா பிரதமர் பக்கத்தில் ஐயா உட்காந்துருப்பாரா? யார் உட்காந்துருப்பாங்க? ஐயா தான் உட்காந்துருப்பாங்க. இந்த ஆஃபர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? ஜிகே மணி இதை விட பெரிய ஆஃபர் கொடுப்பாருன்ட்டு போனீங்க. இன்றைக்கி எவ்வளோ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்டிஏல? ஒரு 10 சீட்டு. நான் அவருக்கு 18ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 சீட்டு உங்களுக்கு கொடுப்பாங்களா சார்? அது போன வாரம். நான் சொல்கிறது இந்த வாரம். எவ்வளோ தான் சார் கொடுப்பாங்க? 6 சார். அதே தானே திமுக கொடுக்குறாங்க. அங்கே உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும். ஆனால் நீங்கள் அடிக்கடி சொல்லுவீங்க ஐயா பின்னாடி தான் அந்த சமூகம் இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஓட்டை தான் ஐயா விசிக கூட சேரும்போது சமூகம் யார் பின்னால் இருக்கும்? நல்ல கேள்வி தான். சொல்லுங்க. ஐயா பின்னாடி தான் சமூகம் இருக்கும். அந்த சமூகத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஐயா விசிகோட கரண் கொடுக்கும்போது அந்த சமூகம் யார் பின்னால் இருக்கும்? அன்புமணி அவர்கள். நெக்ஸ்ட்டு அதையும் தாண்டி சார், மாம்பழ சின்னம் வந்துட்டு போட்டியிடாமல் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டா அவங்க தொண்டர்கள் எப்படி உதயசூரியனுக்கு வாக்களிப்பாங்க? இன்றைக்கி நிலைமை இதுதான். இதான்ப்பா முந்திக் கொள்ள வேண்டும் முடிவெடுப்பதில். சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன் அல்லவா? பிரதமர் அவர்கள் தமிழகம் வந்து செல்வதற்கு முன்பு ஐயாவுக்கு பிஜேபி கொடுத்த ஆஃபரு 10 சீட்டு ஒரு ராஜ்யசபா உட்பட 14 அல்லது 15 வரை நான் சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். நம்ம கடைசியான நிகழ்ச்சியில் 14 அல்லது 15 எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணுற டேட்டுக்கு அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னேன். என்ன முடிவெடுத்தீங்க இன்றைக்கி? எதுவுமே எடுக்கலை. அதை வச்சு டிஎம்கே கிட்ட பேரம் பேசிட்டுருந்தீங்க கரெக்டா? இப்போ என்ன நடந்துச்சு? இங்கே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அதே ஆஃபர் எப்படி கொடுப்பாங்க? அதான் காலம் வரும் வரை தொற்றிக்கொள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. காற்றுள்ள போதே சரியா? அவ்வளோதான். டேக் இட் ஆர் லீவ் இட். வந்தால் இது இல்லைன்னா அந்த 6 சீட்லேயும் ஏடிஎம்கே போட்டிட்டு போகுது. இன்னொன்று, வன்னிய சமூக மக்கள் வாக்குகளை வாங்குவது அவ்வளோ சிரமமா? போயும் விசிக்கல. அது போதாதா? ஒருங்கிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரே அணியில் போட்டியிட்ட போதே படு தோல்வியை சந்தித்தது அந்த அணி 2011. கரெக்டா?
இப்போ உடஞ்சி வேற போய் நீங்கள் இங்கே கூட்டணி வச்சிங்கன்னா ஸோ இப்போ ஃபைனலாக என்ன நம்பரு 6. டேக் இட் ஆர் லீவ் இட். ஐயாவுக்கு அதுதான் நல்லதும் கூட சார். பைக் பிரசாத்துக்கு தெரிந்தது. ஏன்னா எனக்கே தெரியுது விசிக்கா இருக்குது, அவங்க தொண்டர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஒரு கட்சியோட வந்து கொடி அவங்களுக்கு தேசிய கொடி மாதிரி. அப்போ அங்கே எல்லாமே இங்கே இருக்கும்போது இங்கே தானே சார் ஓட்டு போடுவாங்க. நானும் ஐயாவுக்கு கோரிக்கையாகவே வைக்கிறேன், வந்துடுங்க. நம்ம பத்திரிகையாளர் ஹரிஷும் சொல்லிவிட்டார், பைக் பிரசாதும் சொல்லிவிட்டார். முடிவு ஐயாவின் கையில். சார் இன்னைக்கு வந்துட்டு தாவேக்கால ஒரு நிகழ்வு நடக்குது, செயல் வீரர்கள் கூட்டம் நடக்க போதான் சார். நம்ம படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திற்குள் அந்த கூட்டம் முடியாது. அதனால் நாளைக்கு நிகழ்ச்சியை பிரத்யேகமாக தாவேக்கா மற்றும் விஜய் தொடர்பாக நாளைக்கு விரிவாக அதில் விவாதிக்கலாம். அதனால் நண்பர்கள் நாளை இந்த செய்திக்காக காத்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார் டிடிவி அவர்கிட்ட விஜயை பற்றி கேள்வி எழுப்பினார்கள். அதுக்கு வந்து டிடிவி வந்து என்ன சொன்னார்னாக்க, விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்தப்போ வரப்பையே அவர் வந்து அரசியல் லீடராக ஏற்றுக்கிட்டோம், வந்தப்பே தெரிஞ்சிச்சு அவர் வந்து அரசியல் லீடரா. ஏன்னா விஜய் வந்து அப்படி தெரியல, அவர் வந்து நான் பார்க்கறதே கிடையாது, பேட்டி கொடுக்க மாட்டாரு, வந்து பேசுறது கிடையாது, அவரை பற்றி சுத்தமாக எனக்கு தெரியல. அவர் வந்து பலமான கூட்டணி அமைத்தால் டிஎம்கேவோட சண்டை போடுதான்னு தான் நான் சொன்னேன், அவர் வந்து எங்கள் கூட்டணி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது சிபிஐ விசாரணைக்கு போயிருந்தார்ல, அதுக்கு வெளியே நாங்களாம் போயிட்டு வரும்போது ஒரு மைக்கை போட்டு நாங்கள் பேசுவோம், ஆனால் அவர் அதை கூட பேசலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். ஏதாவது அவரை திரையில தான் நான் பார்த்துருக்கேன், ஏதாவது பேசினா தானே அரசியல் இதை பற்றிலாம் எனக்கு தெரியும் அப்படின்றாரு சார். இன்னும் விஜயை பற்றி ஒன்றுமே தெரியல நம்ம எங்கே, ஏன்னா டிவியில் பார்க்குறது தானே அவர் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ எதுலையும் பார்க்கல, ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியில் பார்க்கல, ஒரு பப்ளிக்கை ஹேண்டில் பண்ணுறத பார்க்கல, நம்ம வந்து உங்கள் மாதிரி ஊடகத்தில் பார்க்கல. இப்போ கூட சிபிஐ என்கொயரியில் நம்மளாம் போயிட்டு வந்தால் அங்கே வாசப்பல்லே பேட்டி கொடுத்துட்டு வருவோம், இல்லை வந்துனாலும் விட்டுட்டு அது ஒரு ஸ்பெக்குலேஷனை விட மாட்டோம், பேசுவோம். அவர் நான் இது குறையா சொல்லலை, அவர் அதனால் அவரை பற்றி ஒன்றும் தெரியல எனக்குங்கிறேன். அவரை பற்றி எனக்கு ஒன்றும் அவர் பழக்கமும் கிடையாது, அவரை ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன் அவ்வளோதான், வேறு ஒன்றும் எனக்கு அவர் பழக்கம் இல்லை. அதனால் அவரை பற்றி என்னால் ஒன்றும் அசஸ் பண்ண முடியலன்னு சொல்கிறேன். நான் டிடிவி தினகரன் இன்டெலிஜென்ட்டு பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் 2 பேரும் சொன்னதை தொகுத்து அதோட பொருள் என்னென்னு ஆராய்ஞ்சிங்கன்னா விஜய் ஒரு லீடரே இல்லை. கரெக்டாக இதுதானேப்பா? ஆமாம். எவ்வளோ அழகாக சொன்னார் பார்த்தியா? நாங்களும் விசாரணைக்கெலாம் போயிருக்கோம், வெளில வந்தவொடனே ப்ரெஸ் மீட்டு. நான் விஜயை பார்க்குறதில் எனக்கு தெரியாதுங்க. விஜயை பற்றி ஒரு அரசியல் தலைவராக எனக்கு விஜய் பற்றி தெரியாது. கூடுதலாக என்னோட சொன்னார், நான் அவரை சினிமாவில் பார்த்துருக்கேன். ஆமாம் சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு ஆக்டர். கரெக்டாக? இதனால தான் அவர் இன்டெலிஜென்ட்ன்றேன். வெளிப்பார்வைக்கு பார்த்தா ஒன்றும் இது இல்லை. ஒரு எங்கே ப்ரெஸ் மீட் எதுவும் வச்சார்னா பத்திரிகையாளரே சந்திக்கலன்றதை சொல்கிறாரா? இதை விஜய்க்கு ப்ரெஸ் மீட் வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் எங்கே ஒரு ப்ரெஸ் மீட் கூட வைக்கல. அப்போ ப்ரெஸ் மீட் பண்ணல. அவர் எங்கே அவர் நான் சினிமாவில் தான் பார்த்துருக்கேன், வீட்டை விட்டே வெளில வரதில்லை. நாங்கள்லாம் விசாரணைக்கு போனப்போ பத்திரிகையாளரை சந்திப்போம், சிபிஐ பார்த்து பயந்துக்கிட்டாரு, பாயத்திறக்காமல் ஓடியான்ட்டார். முடிஞ்சா? இதுதான் விஜய். உண்டா இல்லையா? மறுக்கிறீங்களா நீங்கள்? சொல்லுங்கள். அவர்கள் தொண்டரையும் மறுக்க முடியாது. நான் விசாரணைக்கு போகும்போதெல்லாம் என்ன நடக்கிறது? மைக்கோட நாங்கள் வருவோம், நீங்கள் உள்ளே இருந்து வந்து பேசுவீங்க, ரைட்டா? ட்ரெண்டிங் ஆகும். ஒரு சாதாரண யூடியூப் நடத்தக்கூடிய பத்திரிகையாளனாக என்னை அறிந்த அளவுக்கு விஜயை அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றதானே அவர் சொல்கிறது. உள்ள என்ன நடந்துச்சுன்னு வெளியே அவங்க சொன்னாதான் உங்க தொண்டர்களுக்கு தெரியும். ஆமா, செய்தி ஊடகங்கள் வந்து ஒவ்வொரு செய்தியும் ஒன்று மாதிரி சொல்றாங்க. அவரே இஷ்டத்துக்கு எழுதிப்பாங்க. அவரே சொன்னாதானே சார் தெரியும். ஆமா, ஏன் சொல்லல? உங்களோட படங்க கடைசி படங்க, உங்க கெரியரோட கடைசி படங்க, தண்ணி காட்டுறாங்க. என்னையா யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் என்னையா அப்ஜெக்ஷன் தெரியுங்க? இல்லை, நான் முடிச்ச பிறகு அந்த படத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன், அதில் ஒரு சீன் எனக்கு பிடிக்கல, அதனால நான் அப்ஜெக்ஷன். இப்படி பண்ணுறாங்க. எதிர்த்து ஒரு வார்த்தை, உங்களுக்காகவே நியாயம் தெரியாத நீங்கள் 8 கோடி மக்களுக்கு எப்படி சார் நியாயம் தேடுவீங்க? இதைத்தான் டிடிவி தினகரன் சொல்கிறாரு. புரியுதா? அதனால் இந்த பிளாஸ்ட் மேட்டர்லாம் நாளைக்கு அவர் என்ன பேசுகிறாருன்றதை பார்ப்போம். பேசட்டும். அவர் கட்சி இப்போ இந்த அதிமுக இந்த பூத்துக்கு 20 பெண்களை போடுறாங்கலாம் சொன்னீங்க. நாங்கள் எப்படி தான் முதலமைச்சர் ஆகலான்ற கனவுல இருக்கிறோம், எங்களோட திட்டம் என்ன அப்படின்றத சொல்லட்டும், பார்த்துக்கலாம் சார். தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி சார். நன்றி.